හොඳයි අද අපි දෙවෙනි පරිච්ඡේදයේ තිබෙන අවසාන සභාව ගැන බලන්න යන්නේ. இன்று வெளிப்படுத்தின விசேஷ 2ஆம் அதிகாரத்தில் கடைசி சபையை குறித்து நாங்க பார்க்க போகின்றோம். තියතීරා සභාව. தியத்தீரா என்ற சபையை குறித்து பார்க்க போகிறோம். පසුගිය දවසේ අපි බැලුවේ පර්ගමම් සභාව. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 ஞாயிற்று நாங்க பார்த்த பெர்கமு சபையை குறித்து பார்த்தோம். ඉතින් අද අපි තියතීරා සභාව ගැන බලන්න යනවා. இன்று தியத்தீரா சபையை குறித்து பார்க்க போகிறோம். ඉතින් එක එක පද අපි කියවලා ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசித்து මම ඒවා ඔයගොල්ලන්ට පැහැදිලි කරලා දෙන්නම්. அதை உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். කෝ කියවන්නකො මට දෙවෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ විතරක්. 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம். ගිනි දැල්ලක් වැනි ඇස්ද දිලිහෙන පිත්තල වැනි පාදයන්ද ඇත්තා වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා මේ කාරණා කියනසේක. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. දැන් අපි මේ එලිදරව් පාඩමේ අපි හොඳටම හුරු වෙලා ඉන්නවා. இந்த வெளிப்படுத்தல் விசேஷ பாடத்தை நாங்கள் பழகப்பட்டிருக்கின்றோம். යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து සභාවකට පණිවිඩයක් දෙනකොට ஒரு சபைக்கு சேதையை கொடுக்கும் போது පෙනී හිටින්නේ எப்படி காட்சியளிக்கிறார், කොහොමද කියලා. எப்படி තේරෙනවද? ඒ කියන්නේ සමහර වෙලාවට சில நேரங்களிலே මතකද ස්මරණ සභාවට පණිවිඩය දෙනකොට சிமர்னா சபைக்கு சேதை கொடுக்கும் போது මැරුණා மரித்தார், ඒ නමුත් මම නැගිට්ටා. ஆனாலும் நான் உயிர் தேர்ந்திருக்கின்றேன். ඒ යේසුස් වහන්සේ බලට කතා කරන්නේ. அந்த இயேசு உங்களுக்கு பேசுகிறார். එහෙම කිව්වා. அப்படி சொன்னார். මෙතන දේවල් තුනක් උන්වහන්සේ පෙන්නනවා. இந்த இடத்திலே 3 காரியங்களை காட்டுகிறார். පළවෙනි එක තමයි முதலாவது උන්වහන්සේ දේව පුත්‍රයානෝ හැටියට. தேவ குமாரனாக தன்னை காட்டுகிறார். දැන් මොකද දේව පුත්‍රයා කියලා කියන්නේ? தேவ குமாரன் சொல்லும் போது උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ තමයි. அவர் தேவன் தான். ඒ නමුත් ஆனாலும் දේව පුත්‍රයා කියලා ඇයි උන්වහන්සේව හඳුන්වා දුන්නේ? ஏன் தன்னை தேவ குமாரன் என்பதாக அறிமுகப்படுத்துகிறார்? මම සභාවකට මේ සභාවට මම කලින් ඕක උගන්වලා තියෙනවා. எல்லா சபையும் முன்பதாக இதை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். නමුත් ආපහු මම කියන්නම්. மறுபடி சொல்ல விரும்புகிறேன். එකම දෙවියන් වහන්සේ තුල ஒரே தேவனுக்குள்ளாக ධර්මිෂ්ඨකම තියෙනවා. நீதி இருக்கின்றது, මේ අනුග්‍රහය තියෙනවා. இரக்கம் இருக்கிறது, கிருபை. கிருபை இருக்கிறது, ශුද්ධකම තියෙනවා. பரிசுத்தம் இருக்கிறது. එකම දෙවියන් වහන්සේ. ஒரே ஆண்டருக்குள்ளாக හැබැයි තියෙනවා ධර්මිෂ්ඨකම, நீதி இருக்கின்றது, අනුග්‍රහය, கிருபை இருக்கிறது, ශුද්ධකම. பரிசுத்தம் இருக்கிறது. අර සමහරලාට අපි තුල තියෙන්නේ எங்க சிலர் எங்க உள்ளது இருக்குமே, තරහව තියෙනවා, கோபம் இருக்கிறது, ආදරය තියෙනවා, அன்பு இருக்கிறது, නිදිමත තියෙනවා. தூக்கம் இருக்கின்றது. හරිද? சரியா? නිදිමත විශේෂයෙන් දේශනාවක් පටන් ගන්නකොට තියෙනවා. நித்திரை மயக்கம் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதுதான் இருக்கும். දේශනාව වෙලාවට ඉවර කරන්නේ නැතිකොට තරහව තියෙනවා. பிரசங்கத்தை முடிக்காத நேரத்தில் கோபம் வரும். ඒ නමුත් ප්‍රේමය තියෙනවා. ஆனாலும் அன்பு இருக்கின்றது. ඒ නිසා ஆகவே දේශකයා දේශනා කරනකොට නිදි කිර பிரசங்கிங்க போது தூக்கம் தூங்கி වෙලාවට නවත්තන්න නැතිකොට කෝපයත් ඇති කරගෙන நேரத்துக்கு நிறுத்தாத பிறகு கோபத்தை உருவாக்கி මොනවා කරන්නද අපේ දාසයනේ කියන ප්‍රේමයෙන් අපි ජීවත් என்ன වෙනවා. செய்வது? நம்முடைய தாசன் தான் என்பது அன்பு இருக்கின்றது. එකම පුද්ගලයා ஒரே நபர், හැඟීම් තුනක්. உணர்வுகள் உண்டு. ඒ වගේම அதே போல එකම දෙවියන් වහන්සේ ஒரே ஆண்டவர், ධර්මිෂ්ඨකම තියෙනවා. நீதி இருக்கின்றது, මේ අනුග්‍රහය තියෙනවා. கிருபை இருக்கிறது, ශුද්ධකම තියෙනවා. பரிசுத்தம் இருக்கிறது. දැන් මේ නිදි මතින් ඉන්න ඔබ நித்திரை மயக்கத்தில் இருக்கிற நீங்கள் හිතනවා நீ நினைக்கிறீர்கள், අයියෝ මට නිදා ගන්න ඕනේ. ஐயோ எனக்கு தூங்க வேண்டும். ඒ වුණාට ஆனாலும் අර ප්‍රේමය කියනවා அந்த அன்பு சொல்லுகிறது කමක් නැහැ. பரவாயில்லை, වචනේ අහලම නිදා ගන්න. வார்த்தையை கேட்டு விட்டு தூங்குவோமே. එතකොට කෝපය කියනවා அந்த கோபம் இருக்கிறது, වචනය උදේශනා කරනකොට තෝ නිදා ගනින් කියලා. வார்த்தையை நீ பிரசங்கின் போது நீ தூங்கு என்பதாக. ඒ ඇතුලේ අපේම හැඟින් තුනක් සටන් කරනවා. எங்களுக்குள்ளாக 3 உணர்வுகள் உணர்ச்சிகள் அங்கே போராடுகின்றன. අපිම තමා நாங்களே தான் ඇතුලේ සටනක් යනවා. உள்ளுக்குள்ள போராட்டம். ඒ වගේ අපි නිසා அதே போல எங்களுக்காக දෙවියන් වහන්සේ තුල පුදුම සටනක් පටන් ගත්තා. ஆண்டவருக்குள்ளாக பெரிய யுத்தம் ஆரம்பித்திருக்கின்றது. ධර්මිෂ්ඨකම කියනවා நீதி சொல்லுகிறது, මනුස්සයව මම ස්වර්ගයට ගන්නෑ. மனிதனை நான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ள மாட்டேன், නරකාදියට යවනවා කියලා. நான் நரகத்துக்கு தான் அனுப்புவேன். ඇයි? ஏன்? පව් කරා.
பாவம் செய்திருக்கிறான். පව් කරපේකට ස්වර්ග ඉඩ නැහැ. பாவம் செய்தனுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. හරිනේ? சரிதானே? හරිනේ? சரிதானே? ඕක තමයි ධර්මිෂ්ඨකම. இதுதான் நீதி. හැබැයි අනුග්‍රහය කියනවා கிருபை என்ன சொல்கிறது? අයියෝ ஐயோ, මං මවපු මනුස්සයාව நான் சிறுசிச்ச மனிதன், මම කොහොමද නරකාදියට நான் எப்படி அவன் நரகத்துக்கு தள்ளுவது? ධර්මිෂ්ඨකම කියනවා அங்க நீதி சொல்கிறது, නෑ අනුග්‍රහය කටවහ ගන්න කිව්වේ. ஏய் கிருபை வாய் மூடுன்னு சொல்றேன். මනුස්සයව ගන්න බෑ. மனுஷன் எடுக்க முடியாது. අනුග්‍රහය කියනවා கிருபை சொல்கிறது, ඔයා කටවහ ගන්න. நீ வாய் மூடு. මං කොහොමද මං මවපු මනුස්සයව නරකාදියට යවන්නේ? எப்படி நான் சிறுசிச்ச மனிதன் நான் பாவத்தை அங்கே நரகத்துக்கு தள்ள முடியாது. ඔන්න දෙවියන් වහන්සේගේ ඉතිහාසය උන්වහන්සේට පටන් ගැනීමක් නැහැ. அவருக்கு ஆரம்பம் கிடையாது. ඒ නමුත් උන්වහන්සේගේ ඉතිහාසයේ அவருடைய சரித்திரத்திலே පළමු වතාවට අපි නිසා අන්න කෙල ගන්නවා දෙවියන් වහන්සේ. முதலாவதாக எங்களுக்காக அங்கே அவர் மோதி கொள்கிறார். ධර්මිෂ්ඨකමයි අනුග්‍රහයයි කෙල ගන්නවා. அங்கே கிருபையும் அங்கே நீதியும். අනුග්‍රහය කියනවා මේ ධර්මිෂ්ඨකම කියන බෑ බෑ ඌව ගන්න බෑ. நீதி முடியாது. බෑ බෑ ඌව ගන්න බෑ. முடியாது முடியாது எடுக்க බෑ முடியாது. බෑ ඌව ගන්න බෑ. முடியாது முடியாது எடுக்க முடியாது. තේරෙනවද? පව් කරපු නිසා මට බෑ. பாவம் செய்து எப்படி எடுக்க முடியாது. අනුග්‍රහය කියනවා கிருபை சொல்கிறது, නෑ නෑ මම දෙන්නේ නෑ. இல்ல இல்ல நான் தர மாட்டேன். නරකාදියට මම යවන්නේ නෑ. நரகத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன். හරිද? ඔන්න අනුග්‍රහය කියනවා அங்கே கிருபை சொல்கிறது, අනේ බෑ මම ඌව නරකාදියට යවන්න. ஐயோ நான் நரகத்துக்கு செல்ல முடியாது. ටක් ගාලා සුද්ධකම ඔළුව දානවා. அந்த நேரத்திலே பரிசுத்தம் தலை தோங்குகிறது. හරි හරි එකම අපිනේ. சரி சரி நாங்க தானே, මොකටද කෙල ගන්නේ? ஏன் நாங்க அடித்துக் கொள்ள வேண்டும்? දැන් මෙයාට අනුග්‍රහයට මොනවද උනේ? இப்ப கிருபைக்கு என்ன நடந்தது? අරු කරපු පාපයට කුටි කන්න ඕනේ. அவன் செய்த பாவத்துக்கு அடி வாங்க வேண்டும். මේ ධර්මිෂ්ඨකමට. நீதிக்கு. අනුග්‍රහයට මොනවද උනේ? கிருபைக்கு என்ன வேண்டும்? අනේ ඌව බේරන්න ඕනේ. ஐயோ அவனை காப்பாற்ற வேண்டும். දැන් අනුග්‍රහය கிருபை ඔයා මිනිස්සෙක් වෙලා යන්න. மனிதனத்துல போ. මිනිස්සුන්ට ඔය ආදරේනේ. நீ ஜனங்கள் நேசிக்கிறாய் தானே, නරකාදියට යවන්න බෑනේ. நரகத்துக்கு அனுப்ப முடியாது தானே. ඒ නිසා ඔයා ගිහිල්ලා කුටි කාලා நீங்க போய் அடி வாங்கி உதவி வாங்கி ලේ පූජා කරලා ரத்தத்தை பழி செலுத்தி මේ ධර්මිෂ්ඨකමට ඒ දඬුවම දෙන්න. அந்த நீதிக்கு அந்த தண்டனை கொடுங்க. ඒ වන්දිය දෙන්න. அதற்கு இருக்கிற அந்த கிரயத்தை கொடுங்க. கிரயத்தை செலுத்த வேண்டும். සුද්ධකම මේ අයිඩියා එක දානවා. இந்த நோக்கத்தை இந்த பரிசுத்தம் போடுகிறது. එතකොට අනුග්‍රහ මේ ධර්මිෂ්ඨකම කියනවා அந்த நீதி சொல்கிறது, එහෙනම් කමන්නේ. அப்ப பரவாயில்ல. ඔයා ලොකු පාට් දානවනේ ආදරේ நீ ආදරේ பெரிய කියලා. பாட் போடுறது அன்பு என்பதாக ரைட். යනවද? போவியா? වෙන් වෙනවද? பிரிச்சு போயிருவியா? මගෙන් වෙන් වෙනවද? என்னோட பிரிந்து போய்விரியா? වෙන් වෙලා අරු නිසා මගෙන් වෙන් වෙලා යනවද? அவனுக்காக என்னோட நீ பிரிந்து போவியா? අනුග්‍රහය කියනවා கிருபை சொல்கிறது, මං උන්ට එච්චරට ආදරේ නිසා அவனுக்கு அவ்வளோ நேசிப்பது நிமித்தமாக මං අවුරුදු 39 මාරකට වගෙන් වෙන් වෙලා යන්නම්. நான் 33 வருடம் உங்களை விட பிரிந்து போகிறேன். තේරෙනවද? விளங்குகிறதா? එහෙම அப்படி දෙව්කමෙන් අයින් වෙලා தேவத்துவத்திலிருந்து விலகி ධර්මිෂ්ඨකමෙන් ඈත් වෙලා நீதியில விலகி මේ ලෝකෙට යේසුස් කියන නමින් ආව නේද? இயேசு என்ற பெயர் இந்த பூமிக்கு வந்தார் தானே. ඒ තමා දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. යවලා அனுப்பி ස්වර්ගයට වෙලා ඉති හිටියා නේද? பரலோகத்தாக இருந்தார் தானே. ඒ තමා දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම. அதுதான் தேவனுடைய நீதி. ඔය දෙන්නගේ මේ ගනුදෙනුව මැද ඉඳගෙන නඩත්තු කරා නේද? அந்த இரண்டு பகுதியிலும் கொடுக்கல் வாங்கல இருந்து இருந்தார் தானே. ඒක තමා ශුද්ධාත්මයන්. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். දැන් තේරෙනවද இப்படி ත්‍රිත්වය ගැන? விளங்குகிறதா திருத்துவம்? දැන් තේරෙනවද ත්‍රිත්වය කියන්නේ මොකක්ද කියලා? திருத்துவம் என்றால் என்ன என்பது விளங்குகிறதா? එතකොට அப்படியானால் අපිට ඕක තේරෙන්නේ නැති නිසා எங்களுக்கு விளங்காதபடியினாலே පල්ලෙහාට ආපු එක්කෙනාට වැඩිය හිටපු එක්කෙනා ලොකු වුණානේ එතන විතරක්. பணி வந்தவரோட அங்க இருந்தவர் எங்களுக்கு அங்க மேலாக தோன்றினான் எங்களுக்கு. ඒ නිසා එයා පියාණන් වහන්සේ වුණා. அவர் பிதாவானார். ආපු එක්කෙනා පුත්‍රයාණන් වහන්සේ. வந்தவர் புத்திரராக மாறினார். ඒ පුත්‍රයාණන් වහන්සේ அதே புத்திரர் මැරිලා மரித்து ලේ පියාණන් වහන්සේට ගෙවලා பிதாவுக்கு இரத்தத்தை கிரயமாக செலுத்தி අපිව ගත්තා. எங்களை எடுத்துக்கொண்டார். ඔය කොන්දේසිය නඩත්තු කරේ ශුද්ධාත්මයාණන් වහන්සේ. இந்த இந்த காரியத்தை நிறைவேற்றியது பரிசுத்த ஆவியானவர்.
ඉතින් இனி යේසුස් වහන්සේ සභාවේ අද මේ අවස්ථාවේ හිටගෙන කියනවා இயேசு கிறிஸ்து இன்று சபையில இப்பொழுது நின்று கொண்டு சொல்லுகிறார், උඹලව මිලදී ගත්ත දේව පුත්‍රයා බං මං කියලා. உங்களை விலை கொடுத்து வாங்கிய தேவ புத்திரன் நான், ඒ කියන්නේ උඹලගේ අයිතිකාරයා මං. உங்களுடைய சொந்த உரிமையாளர் நான், උඹලගේ ඕනර්. උඹලා මට අයිති. நீங்க எனக்கு உரிமையாளர்கள். සභාව කාටද අයිති? சபை யாருக்கு சொந்தம்? පාස්ටර් කෙනෙකුට නෙවෙයි. போதகருக்கு அல்ல, නිකායකට නෙවෙයි. ஒரு ஸ்தாபனத்துக்கு அல்ல, සංවිධානයකට නෙවෙයි. ஒரு ஸ்தாபனத்துக்கு அல்ல, කොමිටියට නෙවෙයි. ஒரு கமிட்டிக்கு அல்ல, වැඩි මහල්ලන්ට නෙවෙයි. மூப்பர்களுக்கு அல்ல, සභාවේ ඉන්න ඇදහිලිවන්තයින්ටත් නෙවෙයි. சபையில விசுவாசிகளுக்கும் அல்ல, යේසුස් වහන්සේ. இயேசுக்கு சொந்தமானது. සභාව යේසුස් වහන්සේ මිලදී අරන් තියෙනවා. இயேசு கிரயம் செலுத்தி சபை வாங்கி இருக்கிறார். සමහර අයියලා පාට් දානවා. அநேக பாட் போடுகிறார்கள். මම සභාවට මම දීපු ඉඩමෙන් මේගොල්ලෝ මේ හදලා තියෙන්නේ. நான் கொடுத்த காணியில தான் அந்த சபையை கட்டி இருக்கிறார்கள். සමහර පාස්ටර්ස්ලා කියනවා சில பாசமா சொல்வார்கள், මම මගේ භාර්යාවගේ රත්තරන් ටික විකුණලා මේ බිල්ඩිම ගැහුවේ. என்னுடைய மனைவிய தங்க நகைகளை விற்று தான் அந்த கட்டிடத்தை நான் கட்டினேன். සමහර එවැන්ජලිස්ට්වරු කියනවා சுவிசேஷகர் சிலர் சொல்வார்கள், මම ගිහින් සුභාරංචි දේශනා කරලා මෙච්චර මිනිස්සු ආවේ. நான் போய் சுவிசேஷம் பிரசங்கித்த பிறகு இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். සමහර අය කියනවා சிலர் சொல்வார்கள், දෙවියන් වහන්සේ මට දීපු දීමනා ஆண்டவன் கொடுத்த வரங்கள் මම පාවිච්චි කරලා நான் பாவித்து හාස්කම් කරලා அற்புதங்களை செய்து රෑ දහවල් නිදි මරලා இரவு பகல் பாரா நித்திரை இல்லாமல் දින 40 නිරහාර ඉඳලා 40 நாள் உபவாசம் இருந்து සභාව හැදුවේ. சபையை செய்தேன். හැබැයි මම එකක් කියන්නද? நான் ஒன்று சொல்லுகிறேன், ඔය එකෙක්වත් සභාව හැදුවේ නැහැ. ஒருவருமே சபை கட்டவில்லை. සභාව හැදුවේ යේසුස් சபை වහන්සේ. கட்டினது இயேசு கிறிஸ்து. ඔබ භාර්යාවගේ රත්තරන් විකුණුවද? மனைவியை தங்க நகை வித்தீர்களா? පාත් දාන්න එපා. பாட் போட வேண்டாம். යේසුස් වහන්සේ කරපු දෙයක් එක්ක බලනකොට இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ඔක තඹ තුට්ටුවකට වටින්නේ. நீங்க பித்தளையை கூட சமமாக மாட்டீர்கள். සභාවක් හදන්න ඉඩමක් දුන්නද? சபையை கட்டுவதற்கு இடம் கொடுத்தீர்களா? පාත් දාන්න එපා. பாட் போட வேண்டாம். මේ වැඩසටහන බලන මිනිස්සුන්ට මම කියන්නම් இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு சொல்கிறேன், මේක අපේ සභාවට කියන එකක් නෙවෙයි. இது எங்களை சபைக்கு சொல்ற காரியம் மாத்திரமல்ல. මොකද අපේ සභාවේ කවුරුත් මේ ඉඩම දුන්නේ නැහැ. எங்க சபைக்கு யாரும் இந்த காணியை கொடுக்கவில்லை. මගෙත් ඉඩම නෙවෙයි මේක. பாஸ்டருடைய இடமும் கிடையாது. මේ දෙවියන් වහන්සේ. இது ஆண்டவருடைய இடம். හරිද? சரியா? තේරෙනවද මං කියන එක? விலங்குதான் சொல்வது. හැබැයි මේ ඔය වැඩසටහන බලන අයගෙන් සමහරු ඉන්නවා. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற சிலர் இருக்கிறார்கள். අනේ අපි තමයි අක්කර දෙකක් දුන්නේ. நாங்கள் தான் 2 ஏக்கர் காணி கொடுத்தோம், පර්චස් 20ක් දුන්නේ. 20 பர்ச்சேஸ் கொடுத்தோம். ටවුන් මේ டவுன்ல நகரத்திலே කඩ සාප්පුවක් දාලා තිබ්බනම් கடை காமரை போட்டிருந்தால் අපි ගොඩ நாங்கள் மேலாக வந்திருக்கலாம். දැන් බිම. இப்பொழுது கீழே. මං කියන්න දෙක. ஒன்னு சொல்லவா? පාත් දාන්න එපා. பாட் போட வேண்டாம். අමතක කරලා දාන්න කිව්වේ. மறந்து போட விடுங்கள் அதை. සභාවට ෆෑන් අරන් දුන්නේ අපි. சபைக்கு நான் மின்விசிறி வாங்கி போட்டேன். හරිද? சரியா? එහෙමනම් அப்படியானால் ඒ ෆෑන් එකේම ලණුවක් යට ගහලා එල්ලිලා මැරෙන්න. அந்த மின்விசிறியை கையில் தொங்கி நாண்டு கொள்ள வேண்டும். පාත් දාන්න එපා. பாட் போட வேண்டாம். සභාව වෙනුවෙන් சபைக்காக සල්ලි දෙන එක ලොකු නෑ. சல்லி கொடுப்பவர் பெரிய ஆள் கிடையாது. ඉඩම් දෙන එක ලොකු නෑ. காணி கொடுப்பவர் பெரியவர் கிடையாது. සමහර අය ලොකුවට දීමනා තියනවා කියලා හාස්කම් කරලා මිනිස්සු කියනවා කියලා කියනවා නේද? சிலருக்கு வரங்கள் இருக்கிறது தான் அற்புதம் செய்து ஜனங்களை கொண்டு வர சொல்வார்கள். ඒවා ලොකු නෑ. அது பெரியதல்ல. සුභාරංචි දේශනා කරලා මිනිස්සු කියන එක ලොකු නෑ. சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை அழைத்து வருவது பெரிய காரியம் அல்ல. කිසි දෙයක් ලොකු නෑ. எதுவுமே பெரிதல்ல. ලොකු දේ මොනවද இது දන්නවද? பெரிது தெரியுமா? ස්වර්ගයට වෙලා සික් එකේ ඉන්නේ නැතුව அங்கே ஸ்வர்க்கத்திலே போய் நல்ல ஆசிக்கா இருக்காம ඒක අතහැරලා அதை கைவிட்டு මේ නිකම්ම නිකම් මිනිස්සෙක් හැටියට ඇවිල්ලා சாதாரண மனிதனாக வந்து ජීවත් වෙලා அது ஜீவித்து ගොටි කාලා அடி வாங்கி කුරුසිපත් වෙලා சிலுவையில் அறையப்பட்டு ලේ හලලා ரத்தம் சிந்தி සභාව මිලදී ගත්තා නේද? சபையை கிரை செலுத்தி வாங்கினார் தானே. අන්න කෙරුවා. அதுதான் அங்கே காரியம். උන්වහන්සේගේ තමයි. அவருடையது சபை. සභාවේ තියෙන හැම දෙයක්ම උන්වහන්සේගේ. சபையில் இருக்கிற அனைத்து காரியங்களும் அவருடையது. පුටු මේස මයික් ලයිට් වහල ඉඩම් පැදුරු ඔක්කොම යේසුස් වහන්සේ. பாய் கதிரை அங்கே எல்லாம் மேசை எல்லாமே அவருடையது. සමහර එක එක ඒවා සභාවට දීලා சில ஒவ்வொரு காரியங்களை சபைக்கு கொடுத்து விட்டு පාත් දාන්න. பாட் போடுவார்கள். පාත් දාන්න. பாட் போடக்கூடாது. එතකොට යේසුස් වහන්සේ පාත් දාලා තිබ්බනම් இயேசு அப்படி செய்திருந்தால் අපි ගස්. நாங்கள் மரத்துல தான் தொங்கணும். හරිනේ? சரி சரியா?
එතකොට යේසුස් වහන්සේ දැන් තියතිරා සභාවේ සියතිරා සபையிலே ඒ වගේ ඇවිල්ලා කියනවා அப்படி வந்து சொல்லுகிறார், අඩ උඹලව මිලදී ගත්තේ මං හොඳේ. உங்களை கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கேன் சரியா, මම තමයි දේව පුත්‍රයා. நான் தான் தேவ புத்திரர். දැන් තේරෙනවද? இது விளங்குகிறதா? දැන් ඔයගොල්ලෝ හිතන්න පුළුවන්. நீங்க நினைக்கலாம், ඇයි මේ පාස සුරේෂ් අඩු අරුන් මුන් කියලා කියන්නේ කියලා. ஏன் இந்த பாஸ் அடே அடு அப்படி இப்படி பேசுறாரு? දැන් යේසුස් වහන්සේ ග්‍රීක භාෂාවෙන් මේක ලියන්න කිව්වා. கிரீக் பாஷை இது எழுத சொன்னாரு, ඒකේ තියෙන්නේ එහෙම තමයි. அது அப்படித்தான் இருக்கு. යේසුස් වහන්සේ එක එකාට බනිනකොට இயேசு ஒவ்வொருத்தருக்கும் பேசும்போது අනේ වා හරි නරකයි. ஐயா, එහෙම நீங்க කිව්වේ ரொம்ப නෑ. கெட்டதுன்னு சொல்லவில்லை. නන්න සමහර අපි බනින්න අනේ වා හරි ஐயா, නරකයි. நீங்க ரொம்ப கெட்டது நீங்க චීයා. சீயா. දෙවනහන්සේ කිව්වේ නෑ අනේ දසෙන් කොටස දෙන්නකෝ. 10 பங்கு தாங்க அப்படின்னு சொல்லல. දෙවනහන්සේ කිව්වේ නෑ අනේ සභාවට එන්නකෝ. ஐயோ சபைக்கு வாங்களே அப்படின்னு சொல்லல. දෙවනහන්සේ සමහරවට මල පනිනකොට බනින්නේ அவருக்கு நல்ல உக்கிர கோபம் வந்து எப்படி பேசுவாரு? අර මං අර පාවිච්චි කරන ඒ වචන அந்த වගේ. பாவித்த சொற்கள் போலதான். එතකොට දැන් මෙතන යේසුස් වහන්සේ කොහොමද දන්නවද ඉන්නේ? எப்படி இயேசு இங்க இருக்கிறார்? ආය කියලා වැඩක් නෑ මල පැනලා ඉන්නේ. சொல்லி வேலையில உக்கிர கோபம் வந்திருக்குது அவருக்கு. ඇස් නිකන් ගිනි වගේ. ஆக அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை இருக்கின்றது. පළවෙනි පරිච්ඡේදය ඉගෙන ගන්නකොට முதலாம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும் போது මම කියලා දුන්නා. நான் சொல்லிக் கொடுத்தேன், ඒ ඇස් ගින්දර වගේ තියෙනවා කියන්නේ උග්‍ර කෝපය කියලා. உக்கிர கோபம் வந்த அப்படின்னா அவருடைய கண்கள் அங்க அக்கினி ஜுவாலையாக இருந்தது. මං ඒකෙදි කියලා දුන්නා. அதை சொல்லிக் கொடுத்தேன். ලෝකෙ දිහා බලනකොට උන්වහන්සේට තරහ නැහැ. உலகத்தை பார்க்கும்போது அவருக்கு கோபம் கிடையாது, දුකයි. கவலை. ලෝකෙ දිහා බලනකොට உலகத்தை பார்க்கும்போது උන්වහන්සේට දුකයි. அவருக்கு கவலை. හැබැයි සභාව දිහා ஆனா බලනකොට சபையை நோக்கி பார்க்கும்போது උන්වහන්සේට උග්‍ර කෝපයක්. அவருக்கு உக்கிர கோபம் வருகிறது. මොකද එයාගේ වචනයට අනුව ජීවත් වෙන්නේ. என் வார்த்தைக்கு அணுக ஜீவிப்பது கிடையாது. ඒ නිසා කකුලේ විනිශ්චය තියාගෙන ඉන්නේ. அங்கே கால் பாதத்திலே அங்கே தன்னுடைய நியாய தீர்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். අපි බැලුවා ලෝකඩ පාද ලෝකඩ කියන්නේ මොකද්ද? அங்கே நாங்க பார்க்கின்றோம் வெண்கலம் என்றால் என்ன? පරණ කිවිසුමේ ඒ පූජාසනයේ තිබෙන පූජාසනය ලෝකඩ වලින් ආලේප කරලා තිබුණා. அங்க பலிபீடம் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே வெண்கலத்துல செய்யப்பட்டிருந்தது. ඒ නිසා ඒක විනිශ්චය පෙන්වන්නේ. அது நியாய தீர்ப்பை காட்டுகிறது. යේසුස් වහන්සේ සභාවට විනිශ්චය දෙන්න යනවා. ஆண்டவர் சபைக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். සමහර මිනිස්සු ඒ විනිශ්චය පටලවගෙන ඉන්නේ. சிலர் இந்த நியாய தீர்ப்பை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். එතකොට පාස්ටර් සුදු සිංහාසන විනිශ්චය කවදාද? அப்ப அந்த வெள்ளை சிங்காசனுக்கு நியாய தீர்ப்பு විනිශ්චය හතක් තියනවලු නේද? 7 நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? මේ වගේ මගෙන් හොගාලා අහනවා. இப்படி பாஸ் அநேகர் இந்த கேள்வி கேட்பார்களாம். ඒ ගැන මම කතා කරන්න ඕනේ. அவைகளை குறித்து நான் பேச தேவையில்லை. අනිත් අයට තියෙන විනිශ්චය අපි බලමු පස්සේ එළිදරව් පොතේ අග කොටසට යනකොට. நாங்கள் நடுப்பகுதிக்கு போகும்போது நாங்கள் பார்க்கலாம் அங்கே நியாய தீர்வு மற்றவர்கள் எப்படி இருக்கிறது என்பதாக. සභාවට දෙවියන් වහන්සේ විනිශ්චය දෙන්නේ කවදද දන්නවද? சபைக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுப்பார் தெரியுமா? සභාව ඔසව ගන්නකොට. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது අපි රැප්චර් කියලා කියන්නේ ரெப்சர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். සභාව ඔසව ගන්න යනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படும். කවදද? எப்பொழுது දන්නේ නැහැ. தெரியாது. දන්නේ? தெரியாது. ඒතර අපි කොහොමද ලෑස්ති වෙලා ඉන්නේ? அங்க எப்படி ஆயத்தமா இருப்பது? සමහර වෙලාවට අද ගන්න පුළුවන්. சில இந்தியா எடுத்துக்கொள்ளலாம். ලෑස්ති වෙලා යමු. ஆயத்தமா இருப்போம். තව අවුරුදු 50කට ගත්තේ නැත්තම් இன்னும் அவரு 50 வருடங்களுக்கு எடுக்காவிட்டால் ඒත් කමක් அது නෑ. பரவாயில்லை. කොයි මොහොතේ ගයිද අපි දන්නේ නැහැ. எந்த நிமிஷத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமோ தெரியாது. හැබැයි ගන්නවා. ஆனால் எடுப்பார். ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே කවුරු දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුව ජීවත් වෙනවද? யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழாக அதுக்கு படியாக ஜீவிக்கிறார்களோ ඒ අයව පමණයි ඔසවා ගන්න. அவர்களை மாத்திரம் தான் உயர்த்துவார், எடுத்துக்கொள்வார். අර අත්හැරලා දානව නේද? அந்த கைவிடப்படுவார்கள் தானே. ඒක තමයි සභාවට දෙන විනිශ්චය. அதுதான் சபைக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு. දැන් තේරෙනවද? விளங்குகிறதா? සභාවට එක විනිශ්චයයි තියෙන්නේ. சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு தான் உண்டு. ඒ විනිශ්චය அந்த நியாய தீர்ப்பு සභාව ඔසවා ගැනීමේදී சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. ஆண்டவர் காட்டுவார். මෙයා අරයා එන්න. அவங்க நீங்க வாங்க, මෙයා අරයා ඉන්න. நீங்க எல்லாம் இருங்க, එන්න ඉන්න. එච්චරයි வாங்க විනිශ්චය. இருங்க, அவ்வளவுதான் நியாய தீர்ப்பு. තේරෙනවද? விளங்குறதா? එන්න කියලා කිව්වනම් வாங்கன்னு சொல்லும் போது ගියා ස්වර්ගයට. அங்க போயிட வேண்டியதுதான். ඉන්න කියලා කිව්වනම් இருங்கன்னு சொன்னா යක්ෂයාගේ අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනයට යට அங்க වෙලා அந்த නරක- கிறிஸ்துவோடைய ஆளுகை கீழே இருக்க வேண்டியதுதான். ඉඳලා නරකාදියට යන්නේ. நரகத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும். ඒක තමයි විනිශ්චය. அதுதான் நியாய தீர்ப்பு. ඊට පස්සේ සමහරව අපිට බය කරනවා. சிலர் எங்களை பயமுறுத்துகிறார்கள். නෑ ස්වර්ගයට ගියායින් පස්සේ பரலோகம் சென்ற பிற்பாடு
එහෙදී පින්තූරයක් වගේ එකක් දානවලු. அங்க ஒரு படத்தை போல போடுவார்கள். ඉතින් ඒක අර අපි කියපු කතා, நாங்க சொன்ன கதை, අපි කරපු நாங்க දේවල් செய்த காரியங்கள் ඒ හැමෝම ඉස්සරහා පෙන්නනවා. எல்லாம் முழுவதும் போட்டு காட்டுவார்கள். වස ලැජ්ජාවනේ. ஐயோ சர வெக்கம் இல்லையா? ඒක බොරු. அது போய் ඒ බය කරන්න කියපු. அது எங்களை பயமுறுத்த சொன்ன கதை. දෙවියන් වහන්සේ කාවත් නෝන්ඩි කරන්නේ. ஒருபோதும் ஆண்டவர் நோண்டு செய்ய மாட்டார். හරි. නෑ එතකොට තියෙන්නේ අර කියපු වචන වලට අපි ගණන් දෙන්න ඕනේ. ஏன் சொல்ல நாங்க சொன்ன வார்த்தைக்கு கணக்கொப்பிக்க வேணும் சொல்லி இருக்குதானே. මං වගේ මිනිස්සුන්ගෙන් දෙවියන් වහන්සේ ගණන් අහන්නේ නෑ. මොකද අහන්න බෑ. பாசிரி போல ஜனங்க இடத்துல ஆன கணக்கு கேட்கவே மாட்டார். මොකද අපි ගණන් ෆේල්. நாங்க கணக்குல முட்டை ඕ ලෙවල්ම පාස් කරගන්න බැරි වුණා ගණන්. சாதாரண உயர்தர படிக்க முடியாம முடிஞ்சு விட்டது. එතකොට කොහොමද ස්වර්ගයට ගියේ? எப்படி பரலோகம் போகுது? ගණන් දෙන්නේ ඒ ඔක්කොම තමාර රැප්චර් එකේ තියෙන්නේ. තේරෙනවද? எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் எல்லாம் கணக்கு ஒப்பிக்கிறதுல இருக்கின்றது. හරිද? අපි කරන දේ, நாங்க செய்தகள், කියන දේවල්, சொல்ற காரியங்கள், හිතන දේවල්, நினைக்கிற காரியங்கள் ඒ සේරම බලලා තමයි அதெல்லாம் உற்று நோக்கி பார்த்து தான் ඒ විනිශ්චයකාරයානෝ අපේ දෙවියන් වහන්සේ அந்த நியாயபதியாகிய ஆண்டவர் තීරණය කරන්නේ தீர்மானிப்பார். මුව උසව ගන්නවද இவரை எடுத்துக்கொள்வதா අතහැරලා දානවා. கைவிடப்படுவதா? එච්චරයි. அவ்வளவுதான். උසවා ගන්න ලැබුවා නම් ஏற்றுக்கொள்ளப்பட்டோமானால் අම්මේ පාස්, நாங்க பாஸ் ஆயிச்சோம். අම්මේ ෂේප්. அம்மா நாங்க ஷேப் ஆயிச்சோம். අද රේණු සාක්ෂියක් කිව්වා. இந்த சகோதரர் சாட்சி சொன்னாங்க. ඒ වගේ දෙයක් මටත් එක දවසක් වුණා. அதே போல ஒரு காரியம் பாஸ்டருக்கு நடைபெற்றது. අපි යනවා නඩුවලට. ஒரு வழக்குக்கு போய் கொண்டிருந்தோம். නඩුව දින්නාම வழக்கை வெற்றின பிற்பாடு වන්දි ඕනේද කියලා අහනකොට உங்களுக்கு ஏதாவது அதுல வந்தி பணம் வேணுமான අනේ දෙයියා වන්දිත් එපා කින්දිත් එපා අපිට නඩුව ඉවර වුණා ඇති අන්තම් என்ன දෙන්නේ வந்தி வேணா ஒண்ணு வேணா வழக்கு வெற்றின ஏதோ போதும் சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு வந்து නේද? අර ඒ හැංගීම එනවනේ. அந்த உணர்வு வரும் தானே. ඒ වගේ அதே போல සමහර ක්‍රිස්තියානි අයියලා ඉන්නවා. சில கிறிஸ்தவ ஐயாமார்கள் இருக்கிறார்கள். මගේ අම්මෝ දෙවියන් වහන්සේට වඩා මුන් ආත්මිකයි. ஆண்டவரை விடவர்கள் ஆவிக்குரியவர்கள். දේවදූතයන් පවා මුන්ගෙන් ඉගෙන ගන්න ඕනේ සුද්ධකම මොකද්ද කියලා. தேவ தூதர்கள் இவர்களை கற்றுக்கொள்ள பரிசுத்தம் உண்டா என்ன என்பதாக. දැන් උන්ට නිකන් ස්වර්ගයට ගිහිල්ලා මදි. அவர்களுக்கு சாதாரணமா பரலோகம் போய் முடியாது. ස්වර්ගයට මම ගියාම பரலோகம் நான் சென்ற பிற்பாடு මට උටුන්නක් දෙනවලු. எனக்கு ஒரு அங்கே கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ඒ උටුනේ අමුතු මුතු அங்க තියනවලු. அங்க சில கற்கள் இருக்கின்றன. මට ලොකු උටුන්නක් ඕනේ. எனக்கு பெரிய ஒரு கிரீடம் வேண்டும். ඒකෙන් ගොඩාක් මුතු තියෙන්න அது ඕනේ. அநேக முத்துக்கள் இருக்கின்றன. මම දෙවියන් වහන්සේට ළඟින්ම ඉන්න ඕනේ. ஆண்டவர் கிட்டேயே இருக்க வேண்டும். ඒ ස්වර්ගයේදී දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයට ඈත් වෙන්න කැමති நான் නැහැ. பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனே தூர இருக்க விரும்பவில்லை. පුළුවන් තරම් උන්වහන්සේගේ ළඟ අර යේසුස් වහන්සේගේ ගෝලය දෙන්නෙක් ඔය වගේ හිටියා. ஆனா இயேசுவோட இரண்டு சீசர்கள் இருந்ததை போல උන් කියනවා යේසුස් වහන්සේට அவங்க இயேசுக்கு சொல்கிறார்கள், ස්වාමිනේ ස්වර්ග රාජ්‍යයේ ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே මගේ අයියා එහා පැත්තේ මම මෙහා පැත්තේ. என்ன அண்ணன் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ඒ වගේ උන් ඉන්නවා. அப்படி இருப்பார்கள். හැබැයි මම හිතන්නේ මොනවද දන්නවද? பாச நினைக்கிறா தெரியுமா? අනේ දෙයියනේ මට ස්වර්ගයට ගිහිල්ලා අයිනක හිටගෙන ඉන්න ஐயோ හිටියත් ஆண்டவரே මට. எனக்கு பரலோகத்துல போய் ஒரு தொங்கலில் இருக்கிறாலும் போதும். තේරෙනවද? விளங்குகிறதா? මට ඔටුනු ඕනේ. எனக்கு கிரீடம் தேவையில்லை, මුතු ඕනේ. முத்துக்கள் தேவையில்லை, හරිද? මට රත්තරන් පාරවල් ඕනේ. எனக்கு தங்க பாதைகள் தேவையில்லை, මට ස්වර්ගික පැදුරක්වත් ඕනේ දාගෙන எனக்கு නිදාගන්න. பரலோக பாய் கூட தேவையில்லை. තේරෙනවද? விளங்குகிறதா? ස්වර්ගයට යා ගන්න පුළුවන් නම් பரலோகத்துக்கு போக முடியுமா இருந்தா හොඳටම. அதுவே தாராளம். හරි? சரியா? අන්න දැන් ලේටස්ට් මොනවද දන්නවද? இப்பொழுது நவீன என்ன தெரியுமா? ලේටස්ට් ඒන්ජල් ටීවී එකේ මොනවද දන්නවද යන්නේ? ඒන්ජල් ටීවී. ஏஞ்சல் டிவில இப்ப நவீன முறை என்ன போகுது தெரியுமா? දැන් මැලේසියාවේදී ආරංචි වුණා. மலேசியாவில் கேள்விப்பட்டாராம். යේසුස් වහන්සේ ස්වර්ගයේ ඉඳගෙන වතුර මෙහෙම ඉහලා අපිත් එක්ක සෙල්ලම් කරනවා. இயேசு பரலோக ராஜ்யத்திலே தண்ணீர் இப்படி அடிச்சு அடிச்சு எங்களோட நீர் விளையாடுகிறாராம். දෙමළෙන් ආවා සින්න තම්බි කියලා ෂෝ එකක්. தமிழில் வந்தது சின்ன தம்பி ஒரு படம். ප්‍රභු කුෂ්බු. பிரபுவும் குஷ்பு தான் நடித்தார்கள். ඒකේ ප්‍රභු එහෙම තමයි වතුර பிரபு ගහන්නේ. அப்படிதான் குஷ்புக்கு தண்ணி அடிச்சு விளையாடுவார். එතකොට එන සින්දුව මොනවද அதற்கு දන්නවද? வருகிற பாட்டு என்ன தெரியுமா? அரண்மனான கிளி தரையில நடக்குது நடக்குமா நடக்குமா. මම මැලේසියාවේදී කිව්වා පරලෝක අන්න කිලි தரையில நடக்குது நடக்குமா நடக்குமா. මුං
සමහරු ඉන්නවා උන් බයිබල් ගුරුවරුනේ පොල් බූරු. சிலர் இருக்கிறாங்க அங்கே அந்த வேதாகம ஆசிரியர் கிடையாது தேங்காய் மடையர்கள் උන් වතුර යේසුස් වහන්සේ වතුර ඉහලා ස්වර්ගයේ සෙල්ලම් කරනවා. அங்க இயேசு தண்ணி அடிச்சு அடிச்சு அங்க விளையாடுகிறாராம் பரலோகத்துல. ඔය ස්වර්ගයේ අරවා තියනවා මේවා තියනවා. அங்க பரலோகத்துல அது இருக்கு இது இருக்குது. ඒවා විශ්වාස කරන්න එපා. அதெல்லாம் நம்ப வேண்டாம். පස්සේ බලමුකෝ මං එලිදරව් උගන්වනකොට පස්සේ வெளிப்படுத்த இன்னும் வர நாட்களிலே கற்றுக் கொடுக்கும் போது நாங்க பார்ப்போம். ඔටුනු දාගෙන ඉන්න 24 දෙනෙක් ඉන්නවා. 24 நூப்பருக்கராக அங்க கிரீடத்தை அணிந்தவர்கள். ඒගොල්ලෝ ඒක ගලවලා තියලා පියාණන් වහන්සේට නමස්කාර කරනවා. அவர்கள் அதை கலட்டு அப்புறம் வைத்து விட்டு அங்க ஆண்டவரை நமஸ்கரிக்கிறார்கள். අපේ උන්ට ගිහිල්ලා ඔටුනු දා ගන්න ඕනේ. எங்கள் உள்ளவர்களுக்கு என்ன வேணும் அதை போய் தலையில போட்டு கொள்ள வேண்டும். ඒකේ මුතු කීයක්ද කියලා ගණන් කරන්න ඕනේ. அதுல எத்தனை முத்துக்கள் இருக்கிறது தான் என்ன வேண்டும். ඊට පස්සේ උන් ගණන් කර මේ ඔයාට කීයද? உங்களுக்கு எத்தனை? මට දෙකක් අඩු ඉන්නේ. எனக்கு ரெண்டு குறைந்தது தானே. මේක ස්වර්ගයේද? இது பரலோகமா? තේරුණාද? விளங்குறதா? විනිශ්චය කියන්නේ நியாய தீர்ப்புன்னு சொல்லும்போது සභාවට සභාව උත්සව ගන්න දවසේ පැමිණෙන එක. சபைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரும் நாட்கள் ஏற்பட்ட சம்பவம். උත්සව ගන්නව නේද? எடுத்துக்கொள்ளப்படுவது தானே. ඒක තමයි සභාවට දෙන විනිශ්චය යහපත් කොටස. அதுதான் சபை கொடுக்கிற நன்மையான நியாய தீர்ப்பு. ඔයා දින්නා. நீங்க வெற்றி பெற்றீர்கள். ඔයා හරි. நீங்க சரி. එන්න. வாங்க. එතනින් එහාට සභාවට විනිශ්චයක් නැහැ. அதன் பிற்பாடு சபைக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. අත්හරිනු ලබනවා නේද? கைவிடப்படுவன் தானே. ඒගොල්ලන්ට அவர்களுக்கு ඒ පළවෙනි විනිශ්චයේ முதலாவது நியாய தீர்ப்பிலே උඹලා ඉවරයි බොලන්. நீங்க முடிஞ்சிடா. ඊට පස්සේ ඒගොල්ලන්ට වෙන වෙන විනිශ්චයන් තියෙනවා. அவருக்கு பிற்பாடு வேற வேற வித்தியாசமான நியாய தீர்ப்புகள் அவங்களுக்கு இருக்கின்றன. ඒ දැනගන්න ඕනේ කවුද දන්නවද? அதை யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ඉන්න බලාපොරොත්තු වෙන මිනිස්සු. இருக்க எதிர்பார்த்திருக்கிறவர்கள். කවුරු ඉන්නවද? யாரா இருக்கிறீங்களா? මං ඕන්නම් කියලා දෙන්න. நான் என்ன சொல்லித்தார். අත්හරිනු ලැබුවයින් පස්සේ கைவிடப்பட்ட பிற்பாடு මොන විනිශ්චයන් තියෙනවද? எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்குது? ඒ නිසා සභාවේ ආයෙ හරි ඔය බලන් ඉන්න අයර ආයෙ මට කෝල් කරලා පස්සේ විනිශ්චයන් හතක් තියෙනවනේ කො මොකද්ද අහන්න එපා. சபையிலோ இதை பார்த்து கொண்டுகளோ பாச அது ஏழு நியாய தீர்ப்புக்கு தான் என்ன எனக்கு தொலைபேசியில் பேச வேண்டாம். දැන් උඩට ගෙනිච්චයින් පස්සේ மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ආයෙ ගිහිල්ලා ටීවී දාලා පෙන්නගෙන ඉන්නේ මේ උඹ කරපු දේවල් බලපන් ඔක්කොම බලන්න මේ බලන්න මු කරපු දේවල්. அங்கே தொலைக்காட்சி போட்டு காட்ட மாட்டார். நீ செய்த காரியம் பாரு இதுவே செஞ்ச காரியம் காட்ட மாட்டார். තේරෙනවද? விளங்குகிறதா? ඒක බොරු. அது பொய். ඒව කාටද දන්නවද? அது யாருக்கு தெரியுமா? අත්හරිනු ලබන මිනිස්සු. கைவிடப்பட்டவர்களுக்கு. දැන් පැහැදිලිද? விளக்கமா இப்ப දැන් තියතිරා සභාවට இந்த தியேத்திரா சபைக்கு යේසුස් වහන්සේ උග්‍ර කෝපව அவர் உக்கிர கோபத்தோடு කකුලේ විනිශ්චය තියාගෙන ඉන්නේ. பாதத்திலே நியாய தீர்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். ඒ වුණාට උන්වහන්සේ ආපු ගමන් ಗುಣ වර්ණනා කරනවා. அவர் வந்த பிற்பாடு குணநரங்களை வர்ணிக்கிறார்கள். ඒ සභාවෙත් පොඩ්ඩක් වැඩ තිබුණා. அந்த சபையிலும் சில கிரியைகள் இருந்தன. සාමාන්‍ය මධ්‍යම පන්තියේ සභාවක්. ஒரு நடுத்தர பகுதியில் இருந்த ஒரு சபை. එයාට ව්‍යාපාර තිබ්බා. வியாபாரம் இருந்தது. රැකියා රස්සා තිබ්බා. தொழில் இருந்தது. ඉතින් යම් දෙයක් හම්බ කරා. சிலர்களை சம்பாதித்தார்கள். සභාව හොඳට වර්ධනය වෙලා තිබ්බා. வளர்ச்சி இருந்தது. ඉතින් බලමු අපි 19 වෙනි පදේ 19ாம் வசனத்திலே එක එක මට කියවන්න. හරිද? ஒன்றாக வாசிப்போம். හදිසියේ දුවන්න එපා. right දැන් පළවෙනි කොටස කියන්න. அவசரப்பட்டு போக வேண்டாம். එනම් මම ආ නුඹේ ක්‍රියාද ක්‍රියා දන්නවලු. කියන්නකෝ. உன் கிரியைகளையும் පළවෙනි එක සභාව දිහා බලගෙන මේ උඹලගේ වැඩ හොඳයි. சபை உங்களுடைய கிரியைகள் நல்லது. දේව මෙහෙයන් හරියට පවත්නවා. ஆராதனை நன்றாக நடைபெறுகிறது. වෙලාවට එනවා. நேரத்துக்கு வருகிறீர்கள். නමස්කාර තියෙනවා. நமஸ்காரம் இருக்கிறது. සුභාරංචි සේවාවන් තියෙනවා. சுவிசேஷம் இருக்கிறது. මේ ඔක්කොම තියෙනවා. எல்லாம் இருக்குது. ඊළඟට அடுத்தது ප්‍රේමය තියෙනවා. அன்பு. ඔගොල්ලෝ මටත් ආදරේ. நீங்க என்ன ඔගොල්ලෝ நேசிக்கிறீர்கள்? අன்பු දන්නේ? உன் அன்பையும் ඔවුන් අන්බයුම්. හරිද? ඔන්න වාට ඔගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ආදරේ. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீர்கள். එකිනෙකාට ආදරේ. ஒவ்வொருத்தருக்கும் நேசிக்கிறீர்கள். එක්කෙනෙකුට අමාරු නම් අනිත් කට්ටිය උදව් කරනවා. ஒரு வருத்தமான மத்த உதவி செய்கிறார்கள். හොඳට එකිනෙකා ආදරෙන් ඉන්න සභාව. ஒவ்வொருவரும் அன்பு செலுத்துகிற சபை. සමහර සභාවල් ලෝවා නෑනේ. சில சபை இவங்க இல்ல தானே. නමුත් තියතිරා සභාවේ ඕවා තියෙනවා. ஆனா தியேத்திரா சபையில் இருந்தது. අපි ටිකක් අපේ සභාව ගැනත් හිතලා බලමුද? கொஞ்சம் எங்க சபை விட்டு நோக்கி பார்ப்போமா? අපේ සභාවෙත් ක්‍රියාවන් තියෙනවනේ. எங்க சபையிலே கிரியைகள் இருக்கின்றது தானே. හොඳට ක්‍රියා කරනවනේ අපි. நல்ல கிரியை
நடப்பிக்கிறோம் தானே ප්‍රේමයක් තියෙනවනේ. அன்பும் இருக்குது தானே නේද? இல்லையா? අපි දෙවියන් වහන්සේට ආදරේ. ஆண்டவரை நேசிக்கிறோம் අනිත් අයටත් ආදරේ. மற்றவங்களை நேசிக்கிறோம் සමහරව ඇත්තටම ආදරේ. சில உண்மையாக நேசிக்கிறார்கள் සමහරව බොරුවට හරි சில ආදරේ. பொய்க்கு சரி பாசாங்க பண்ணி නේද? நேசிக்கிறார்கள் ඊළඟට ඇදහිල්ලද ආ உன் ஊழியத்தையும் இல்லம்மா விசுவாசத்தையும் உன் விசுவாசம் பாருங்க எது முதல்ல வருது? ஊழியம் ஊழியமா வருது. அன்பையும் ஊழியத்தையும் தான் இருக்கு விசுவாசம் அதுக்கப்புறம் வந்து தமிழங்க எதையும் தலைக்கீழ தானே செய்வாங்க. சரி ඇදහිල්ල. விசுவாசம் ඔගොල්ලෝ ඇදහිල්ල තියෙන නිසානේ පල්ලියාවේ. உங்களுக்கு விசுவாசம் இருக்க பிறகு அந்த சபைக்கு வந்தீர்கள். අද සමහර අයගේ ඇදහිල්ල சிலருடைய விசுவாசம் ඇද වෙලා හිල් වෙලා. அங்கே வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கு. තමුල්ල சொன்னா சரி வராது அது. அது தமிழ்ல வராது. ඇද වෙච්ච හිල් වෙච්ච ඇදහිල්ල. එහෙම නෙවෙයි අපිට හොඳ ඇදහිල්ලක් තියෙනවා. ஆனா எங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்கு. නේද? ඒ නිසානේ අපි සේවය සභාවට එන්නේ. அதனால தான் நாங்க இந்த சபைக்கு வாரோம். හරි. ඊගාවට මොනවාද? සේවයද සේවය තියෙනවානේ නේ. ஊழியம் இருக்கிறது. සේවය කරනවානේ ඔයගොල්ලෝ. ஊழியம் செய்கிறீங்க தானே? නේද? යාඥා සේවය කරනවා. ஜெபம் என்ற ஊழியம், සුභාරංචි සේවය සමහර. சுவிசேஷ ஊழியம், සේවය කරන්නේ නැති සේවය සමහර කරනවා. ஊழியம் செய்யாத ஊழியம். තේනවා? සේවය කරන්නේ නැති එකත් සේවයක්. ஊழியம் செய்யாத மத ஊழியம். මොකද සමහර අය සේවය කරා නම් ඒක වදයක්. சிலர் ஊழியம் செஞ்சாத வத பிரச்சனை. හිතන්න බලන්න සින්දු කියන්න දන්නේ නැති මිනිහෙක් වර්ෂිප් ලීඩ් කරා නම් பாட்டு படிக்க தெரியாத இந்த இடத்துல வர்ஷிப் நடத்தினா எப்படி இருக்கும்? මටම ජය මටම ජය නිතර කිය ඒක භයානක දෙයක් නේ. அது பயங்கரமான காரியம். ඉතින් එයා ලීඩ් කරන්නේ නැති එකම ලොකු සේවයක්. அவர் வழி நடத்தாம இருக்கிறதே பெரிய ஊழியம். යාඥා කරන්න දන්නේ නැති අය ஜெபிக்க தெரியாதவர்கள் යාඥා කරන්නේ නැතුව ඉන්න එක ලොකු ஜெபம் ආශිර්වාදයක්. பண்ணாம இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். සාක්ෂි කියන්න දන්නේ නැති අය சாட்சி சொல்ல தெரியாதவர்கள் සාක්ෂි කියන්නේ නැති එක ලොකු සේවයක්. சாட்சி சொல்லாம இருப்பதே ஒரு ஊழியம். හිතලා බලන්න කවුරු හරි නැගිටලා நினைச்சு பாங்க யாரா எழுந்திருந்து සමහර සභාවන් වල මම දැකලා තියෙනවා. சில சபையில பார்த்து இருக்கிறேன். සාක්ෂිය කියනවා විනාඩි 15ක්. ஒரு சாட்சி 15 நிமிடம் சொல்வார்கள். අන්තිමට බලද්දී கடைசியில பார்த்தா ඔළුව කැක්කමක් තිබිලා තියෙනවා. தலைவில தான் இருந்திருக்கு. පැනඩෝල් පෙති ටිකක් බීලා සනීප වෙලා. ரெண்டு பெண்டல் குடிச்சு சுகமாகி இருக்கு. හැබැයි ඒක කියලා කියන්නේ அத சொல்வது எப்படி? අනිත්‍යුන්ගේ වෙලාව කකා மற்றொரு நேரத்தை பிடுங்கி දේශකයාගේ වෙලාව කකා. பிரசங்கியாளர் நேரத்தை பிடுங்கி ඒ නිසා සාක්ෂි කියන්න කියන්න දන්නේ නැති අය සාක්ෂි කියන්නේ නැති එක ලොකු සේවයක්. சாட்சி சொல்ல தெரியாதவங்க சாட்சி சொல்லாம இருக்க ரொம்ப நல்ல ஒரு ஊழியம். උයන්න දන්නේ නැති අය උයන්න නැතුව ඉන්න එක ලොකු සේවයක්. சமைக்க தெரியாதவங்க சமைக்காம இருப்பது நல்ல ஒரு ஊழியம். මොකද ඒගොල්ලෝ ඉවනම් අපිට කන්න බෑ. அவங்க சமைச்சா சாப்பிட இயலாது. හරිනේ මං කියන්නේ. சரிதானே? ඒ නිසා ஆகவே කරමින් සේවය කරන අය ඉන්නවා. செய்வது போல ஊழியம் செய்திருக்கிறார்கள். නොකරමින් සේවය කරන අයත් තියෙනවා. செய்யாமல் இருப்பது இருக்கிறார்கள். ඒ අය සේවය කරන්නේ නැතුව ඉන්න තාක්කල් අපිට වාසි. அவங்க ஊழியம் செய்யாம இருக்கிறவரை எங்களுக்கு வாசி. ඊළඟට තව එකක් තියෙනවා. මොකක්ද? அடுத்தது ඉවසිල්ලද உன் பொறுமையையும் ඔව් ඉවසිල්ල තියෙනවනේ. பொறுமை இருக்கிறது. ඉවසිල්ල තියෙන නිසානේ ඔයගොල්ලෝ තාම සභාවේ ඉන්නේ. இன்னும் சபையில் இருக்கிறீங்க அந்த பொறுமை இருக்கிறபடினால தானே. මං කියන ඒවා අහගෙන நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு මං කරන ඒවා ඔක්කොම දරාගෙන நான் செய்யறதெல்லாம் தாங்கிக்கிட்டு ඔයගොල්ලෝ ඉන්නවනේ. நீ இருக்கிறீங்க தானே. මේ වැඩසටහන බලන මිනිස්සු இந்த හිතනවා நிகழ்ச்சி பார்க்க நினைக்கிறாங்க. පාස්ටර් සුරේෂ් නම් මරු. பாச சுரேஷ் நல்லது. එයාගේ චර්ච් එකේ හිටියා නම් හරි ෂෝ. அவரோட சபை இருந்தா நல்லது. යත් එක්ක ජීවත් වෙන්න තිබ්බා නම් அவரோட வாழ இருந்தா ரொம்ப நல்லது. ජීවත් වෙලා ඉන්න මිනිස්සුන්ගෙන් ඇහුවොත් வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களோட கேட்டா ඒගොල්ලෝ වෙන කතාවක් வேற கதை சொல்லுவாங்க. තේරෙනවද? விளங்குகிறதா? හරි. சரி. ඒ වුණාට ඔයගොල්ලෝ ඉවසිල්ල ஆனா நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. ඊට තව එකක් අර අන්තිම එක හරි ෂොක් එකක්. கடைசி நல்ல ஒரு காரியம். නුඹේ පළමු ක්‍රියාවලට වඩා අන්තිම ක්‍රියා වැඩි බවද දනිමි. ෂා. நீ முன்பு செய்த கிரிகைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ඉස්සරට වඩා ප්‍රෝග්‍රෑම් වැඩි දැන්. முன்பை விட நிறைய நிகழ்ச்சிகள் கூட. ඉස්සරට වඩා දැන් හොඳයි. முந்தைய விட இப்ப நல்லது. හරිද? ඒ ඔක්කොම තියෙනවා. எல்லாம் இருக்கு. තියතීරා සභාව අපේ සභාව වගේ. தியேத்தீரா சபை எங்கட சபையை போல. ඊළඟට දෙන එක තමයි එතකොට කේස්. அங்கதான் இப்பதான் பிரச்சனை அடுத்த வசனத்துல. දැන් ඊළඟට යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ට දෝෂාරෝපණ පාරවල්. ஆண்டவர் இப்போ அங்கே அவர் பேச தொடங்குறார்களுக்கு. කියවන්න 20. 20 வசனம். නමුත් නුඹට විරුද්ධව මේ කාරණා මට ඇත්තේ. ඔය නුමුත් කියන කෑල්ල මම කලින් කියලා තියෙනවනේ නේ. තමුන්ට ஆகிலும். ஆகிலும் නුමුත් කියන්නේ කොච්චර භයානක දෙයක්ද කියලා මම කියලා තියෙනවනේ. அந்த சிங்கள வார்த்தை மிகவும் இல்ல பயங்கரமான இல்ல இல்ல ஆனால் ஆகிலும் ஆகிலும்ங்கிறது பயங்கரமான ஒரு ஆகிலும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. ඒ කියන්නේ මේ
දැන් හොඳ ඒවා කියලානේ නුමුත් කියන්නේ. நன்மையான காரியங்கள் முதலாக சொல்லிவிட்டு கீழே சொல்றது ஆகிலும் என்று சொல்லுகிறார். මේක මට වෙනවා නිතරම මම බයිබල් ස්කූල් ඉන්න කාලේ. பாஸ்டர் வேதாம் கலை இருக்கும் போது அடிக்கடி இது நடைபெற்றிருக்கிறது. පාස්ටර් කෝල්ටන් තමයි මගේ ප්‍රින්සිපල්. பாஸ்டர் கோல்டன் தான் இவருடைய அதிபர். ඉතින් මම බයිබල් ස්කූල් එකේ හිටපු විදිහ කොහොමද කිව්වනම් வேதாம கல்லூரி எப்படி இருந்தாருன்னு கேட்டால் ඉඳලා හිටලා ෆැකල්ටි එක රැස් වෙනවා. திடீரென்று அங்கே கல்லூரி கூடுவார்கள். ඉතින් මාව ගෙන්න ගන්නවා. அழைப்பார்கள் பாஸ்டரை. මං ඇවිල්ලා මෙහෙම හිටගෙන ඉන්නවා. ඒ වෙලාවේ ඔයගොල්ලෝ මාව දැක්කම அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா හිතයි අනේ මුණන් මාර පව් අහිංසකෙක් කියලා. இப்படி இந்த பூனையும் பால் குடிக்குமா அந்த மாதிரி இருக்கு நீங்க பார்த்து පාස්ටර් யோசிக்கலாம். කෝල්ටන් මට කියයි பாஸ்டர் கோல்டன் சொல்வார், සුරේෂ් උඹ හොඳට ඉගෙන ගන්නවා. நீ நல்லா கற்றுக்கொள்கிறாய், උඹ හොඳට වර්ෂිප් நீ කරනවා. நல்லா நமஸ்கரிக்கிறாய், හොඳ කියලාගෙන. எல்லாம் நல்ல நல்ல எல்லாம் இருக்குது. මං ඉතින් ආසාවෙන් අහන් ඉන්නවා. நான் ஆசையோட கேட்டுக்கொண்டிருந்தேன். එක අවස්ථාවක බට් කියලා කැලලක් දානවා. ஒரு நாள் ஆனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் ஆனாலும் என்று சொன்னார். අර බට් කියලා කියන නමුත් කියලා කියනවානේ. ஆங்கிலத்திலே பட் ஆனாலும் එතනින් පස්සේ කියනේවා අහන් ඉන්න බෑ. அதுக்கு கீழே சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. මම මෙච්චර ජරායකෙක්ද කියලා මටම හිතෙනවා. நான் இவ்வளவு கெட்டவனாக எனக்கே தெரியாது. ඔබ මෙහෙමයි කියලා අන්තිමට මොනවද කියන්නේ? இப்படி 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 கடைசி சொல்லுவாரு, අද දෙකෙන් ඉස්සලා මෙහෙන් යන්න ඕනේ. நீ இன்னும் 2 மணிக்கு முன்பதாக இந்த பாடசாலை விட்டு நீ போகணும் வெளியே. කී සැරයක් මම බයෝ ස්කූල් එකෙන් එළියට දැම්මත් දන්නේ. எத்தனை முறை வேதாம் கல்லூரி வெளியே போடப்பட்டது தெரியுமா? හරිද? ඉතින් අර ඒ වගේ බයිබලෙත් ඒ වගේ තමයි. அப்படி வேதாந்தம் இருக்குது. හොඳ කියලා නමුත් කියනවනේ. நல்லது சொல்லி நல்லதுன்னு சொல்லி ஆனாலும் வரும்போது ඉවරයි. முடிஞ்சு. හැබැයි අර බැනකට ගිහලා නමුත් කියලා කියනකොට අම්මා ஏசி ஆனாலும் அப்ப நல்லது. හරිද? දැන් මෙතන හොඳ කියලා නමුත් இங்க மேல நல்லது சொல்லி ஆனாலும் බලමු මොකද්ද කියලා. என்னன்னு பாப்போம். කියවන්නකෝ. එනම් තමාම අනාගත වට්ටිකය කියා ගන්නා වූ ස්ත්‍රී වන යෙෂබෙල්ට නුඹ අවකාශය දෙන්නේය. ඇ වනාහි වෛශ්‍යාකම් කරන්ටද දේවතා රූපවලට පූජා කළද කන්ටද මාගේ මෙහෙකරුවන්ට උගන්වා මුලා කරන්නීය. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். යෙෂබෙල්ගේ ආත්මය උඹලගේ සභාව ඇතුළට ඇවිල්ලයි කියලා මෙතන තියතීරා සභාවට යේසුස් වහන්සේ කියනවා. யேசபேலின் ஆவி உங்கள் சபைக்கு வந்திருக்கிறது என்பதாக தியேத்தரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ඒ යෙෂබෙල් ගැන මෙතන යේසුස් වහන්සේ මොනවද දන්නවද කියන්නේ? அந்த யேசபேலை குறித்து இந்த இடத்துல இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார்? තමන්වම ප්‍රොපේතවරියක් කරගත්තේ. தன்னையே தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு මම ඔයගලන්ට කියන්න දෙක. நான் ஒரு காரியம் சொல்லவா? කවුරු හරි ඔයගොල්ලෝ දන්න දේවදාසෙක් ආවනම් யாராவது நீங்க தெரிந்த ஒரு தேவ ஊழியக்காரர் வந்தால், පාස්ටර් කෙනෙක්, போதகர், ප්‍රොපේතවරයෙක්, தீர்க்கதரிசி, ඉවැන්ජලිස්ට්වරයෙක්, சுவிசேஷகர், අපෝස්තලවරයෙක් அப்போஸ்தலர் කවුරු හරි ආවනම් யாராவது வந்தா ඉස්සල්ලා අහන්න ඔහෙව ඔය තනතුරට පත් කරේ කවුද කියලා. முதலாவது கேளுங்க, உங்களை இந்த நியமித்தது யார்? දෙවියන් වහන්සේ කියලා කිව්වනම් ஆண்டவர் என்று சொன்னால் දෙවියන් වහන්සේ කවුරු තුලින්ද පත් කරේ කියලා අහන්න. ஆண்டவர் யார் மூலமாக நியமித்தார்னு கேட்க கூடாது. ඒගොල්ලෝ කිව්වනම් அவங்க அப்புறம் சொன்னா නෑ දෙවියන් වහන්සේ කෙලින්ම මාව පත් කරා කියලා. நேரடியாக ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு நியமித்தார்னு சொன்னால் ඔගොල්ලෝ කතා කරන්නේ යෙෂබෙල්ගේ ආත්මය තියෙන එක්කෙනෙක් එක්ක. நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது யெசபேலின் ஆவி இருக்கிற நபரோடு. තේරෙනවද මං කියන එක? விளங்குறதா? කවුරු හරි තමන්වම පාස්ටර් කෙනෙක් හැටියට පත් කරගත්තා නම් யாராவது தன்னையே போதகராக நியமித்துக் கொண்டிருப்பாரே, ஆனால் තමන්වම ඉවැන්ජලිස්ට්වරයෙක් හැටියට පත් කරලා තියෙනවා නම් தன்னையே சுவிசேஷகராக நியமித்துக் கொண்டிருப்பாரே, ஆனால் ඒ පුද්ගලයා යෙෂබෙල්ගේ ආත්මයෙන් ක්‍රියා කරන්නේ. அந்த நபர் யெசபேலின் ஆவியிலே கிரியை செய்கிறவர். පාස්ටර් කෙනෙක් போதகர் සංවිධානයක් විසින් නැත්තම් ලොකු ප්‍රසිද්ධ පිළිගන් ලැබූ දේවදාසෙක් විසින් පාස්ටර් කෙනෙක් හැටියට පත් කරලා තියෙන්න ඕනේ. ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மூப்பர்கள் பெரியவர்களோடு அவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். පාස්ටර් කෙනෙක් නිල වශයෙන් බයිබල් ස්කූල් ගිහිල්ලා එක්ක ඉගෙනගෙන ඉන්න ඕනේ. அவர் சட்ட ரீதியாக வேதாம் கல்வியை படித்திருக்க வேண்டும். එහෙම නැත්තම් පාස්ටර් කෙනෙක් යටතේ ඇසිස්ටන්ට් පාස්ටර් කෙනෙක් හැටියට අවුරුදු ගාණක් පුහුණුව ලබලා තියෙන්න ඕනේ. ஒரு போதகருக்கு கீழாக அடங்கி இருந்து அவருக்கு கீழாக ட்ரைனிங் எடுத்திருக்க வேண்டும். නිකන් අවුරුදු 125ක් සභාවක ඇදහිලිවන්තයෙක් හැටියට ඉඳලත් මදි.
சாதாரணமாக சும்மா 125 வருடங்கள் சபையில விசுவாசம் நம்மிடம் போதாது. මං කියන එක අහගන්න. நான் கேட்கிற கேட்டுக்கொள்ளுங்க சொல்றேன். ඇදහිලිවන්තයෙක් හැටියට ඉඳලා விசுவாசி போல இருந்து මොන තරම් දීමනා තිබුණත් என்னதான் வரங்கள் இருந்தாலும் මොන තරම් දක්ෂකම් තිබ්බත් என்னதான் திறமைகள் இருந்தாலும் මොන තරම් හොඳ මිනිහෙක් වුණත් என்னதான் நல்ல மனிதனா இருந்தாலும் මොන තරම් වැඩකාරයෙක් වුණත් என்னதான் பெரிய வேலைக்காரரா இருந்தாலும் නායකත්වයක් යටතේ හිටපු නැති පුද්ගලයෙක් ஒரு தலைவருக்கு கீழாக இல்லாத ஒரு நபர் එහෙම නැත්නම් නිල වශයෙන් බයිබල් විදුහලක ගිහින් ඉගෙන ගත්තේ නැති පුද්ගලයෙක් சட்ட ரீதியாக வேதாம் கல்வியை கற்றுக்கொள்ளாத நபர் කවුරු හරි විසින් නායකත්වයක් විසින් පත් නොකරන ලද පුද්ගලයෙක් ஒரு மூப்பர் சங்கத்தார் இருந்து அவர் நியமிக்கப்படாமல் இருப்பாரே ஆனால் නායකත්වයට ඇවිල්ලා තියෙනවා නම් தலைமைத்துவத்துக்கு வந்திருப்பாரே ஆனால் ඒ යෂබේල්ගේ ආත්මය அது யெசபேலின் ஆவி. ඉංග්‍රීසියෙන් අපි කියනවා self appointed ministry තමන්වම පත් කරන සේවය தன்னை தானே நியமித்துக் கொள்கிற ஊழியம். තේනවද මං කියන එක விளங்குறதா? හැම කෙනෙක්ම පාස්ටර් වෙන්න බයිබල් ස්කූල් යන්න බෑ எல்லாருமே போதகராகுவதற்கு வேதாம் கல்லூரி போக முடியாது. ගොඩක් රටවල් වල බයිබල් ස්කූල් නෑ சில நாடுகளில் வேதாம் கல்லூரியே கிடையாது. ඒ වුණාට ஆனாலும் නිකන් 4-5 දිනක්ව 40ක් 50ක් තියාගෙන சும்மா 40-30 பேரை வைத்துக்கிட்டு තමන්වම පාස්ටර් කරගෙන தன்னையே நீ பாச நியமித்துக் கொண்டு සමහර මේව කියනවා சில இப்படி சொல்வார்கள், ඔයාව පාස්ටර් කරේ කවුද உங்களை யார் போதகர் நியமித்தது? මමම මේ සුභාරංශය දේශනා කරලා ආත්ම ගෙනාවා நானே சுவிசேஷம் சொல்லி நான் ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன். දැන් 50ක් 60ක් විතර ඉන්නවා 50-60 பேர் இருக்கிறாங்க. ඒ සෙනඟම කිව්වා அந்த ஜனங்கள் சொன்னார்கள், ඔයානේ අපිව ගෙනාවේ நீங்க தான் எங்களை கொண்டு வந்தது, ඔයානේ අපේ නායකයා நீங்க தான் எங்களுக்கு தலைவர் කියලා ඒගොල්ලෝ මාව පාස්ටර් හැටියට පත් කළා. சொல்லி அவர்கள் என்னை போதகராக நியமித்தார்கள். ඒක යෂබේල්ගේ ආත්ම හොඳ එක. அது யெசபேலின் நல்ல துண்டு. තේරෙනවද මං කියන එක? விளங்குறதா? ඒක තියෙනවා අද ගොඩක් රටවල් වල. அது எல்லா பெரிய பெரிய நாடுகளும் இருக்குது. මිනිස්සු මාව පත් කරනවලු. ஜனங்களை இவர் நியமிக்கிறார்களா? හලෝ මේක ප්‍රජාතන්ත්‍රවාදය නෙවෙයි. இது ජනනායක මල්ල. ජන්දේ දාලා පාස්ටර්ලා පත් කරන්න. வாக்களித்து பாசமாக நியமிக்க முடியாது ஜனநாயக நாடு அல்ல. කී දෙනෙක් ඉන්නවද පල්ලියේ? எத்தனை பேர் சபையில் இருக்கிறீர்கள்? අපි 70ක් ඉන්නවා. நாங்க 70 பேர் இருக்கிறோம். කී දෙනෙකුට ඕනද මම පාස්ටර් වෙනවා? எத்தனை பேர் விரும்புகிறேன் நான் போதகராவது? 68ක් කියනවා. அங்க இன்னும் கை வைத்து வாங்க. මෙයයි මෙයාගේ ගෑණි හැර 68ක් අත උස්සනවා. இவரும் ஒரு மனைவி இல்லாம 68 பேரை வைத்து வாங்க. අනේ ඇත්තට ஐயோ உண்மையாகவா? ස්තුති වේවා. நன்றி ஆண்டவரே. හරි මම දන ගහන්නම්. ඔගොල්ලෝ 68 දිනාම ඇවිල්ලා சரி යාඥා நான் කරන්න. முழங்கால் படுறேன், நீங்க 68 பேரும் கையை நீட்டி என்ன ஜெபிங்க. ඉතින් මෙයා දන ගහනවා. உங்களுக்கு முழங்கால் படுகிறார், ඔක්කොම එනවා. எல்லாம் வாராங்க, අත තියනවා. கரத்தை வைக்கிறாங்க, අන්‍ය භාෂාවෙන් යාඥා அன்னை කරනවා. பாஷையில் ஜெபிக்கிறாங்க. ඒ හතරවෙනි එක්කෙනාගේ පිටිපස්සෙන් එන සිස්ටර් කියනවා මට ස්වාමීන් වහන්සේ පෙන්නනවා. දොරක් විවෘත වෙනවා පෙන්නනවා. எனக்கு 4வது சிசுலா ஓ ஆண்டவர் கதவு திறந்து ஆண்டவர் காட்டுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், ඔයාව මම තෝරගත්තා. நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், ඇතුළට යන්න. உங்களுக்கு போங்க, අපි ඔයාගේ පස්සෙන් நாங்க එන්න. நாங்க வருகிறோம். මේවා තමයි කුණු හරප කිතුණු බයිලා. இதுதான் தூரம் உள்ள ඒකි දැක්කේ දර්ශනයක් නෙවෙයි. அது தரிசனம் காணல. ඇත්තටම එයා දැකලා තිබ්බනම් உண்மையிலே கண்டிருந்தா ඒ දර්ශනේ දුන්නේ යසබෙල්. அந்த தரிசனம் கொடுத்தது யெசபேல். මිනිස්සු කෙනෙක්ව පාස්ටර් කෙනෙක් හැටියට පත් කරා නම් ஜனங்கள் ஒருவரை போதகராக நியமிப்பார்கள் ஆனால் ඒක යසබෙල්ගේ ආත්මය. யெசபேலின் ஆவி. මිනිස්සු කෙනෙක්ව එල්ඩර් කෙනෙක් හැටියට පත් කරා නම් ஜனங்கள் ஒருவரை மூப்பராக நியமிப்பார்கள் ஆனால் ඒක යසබෙල්ගේ ආත්මය. அது யெசபேலின் ஆவி. මිනිස්සු කෙනෙක්ව අනාගත වතුරවරයා හැටියට පිළිගත්තා නම් ஜனங்கள் ஒருவர் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டால் ඒක යසබෙල්ගේ ආත්මය. அது யெசபேலின் ஆவி. පත් කිරීම එන්න ඕනේ ඉහළින්. நியமித்து வர வேண்டும் உயர் ஸ்தானத்திலிருந்து. දෙවියන් වහන්සේ නායකත්වය තුලින් තමයි ஆண்டவருடைய தலைமைத்துவ கீழாக வர வேண்டும். අප කියන්නම් දෙවියන් වහන්සේ ஆண்டவர் නායකත්වයන් තුලින් තමයි ஒரு தலைவருக்கு மூலமாகத்தான் පත්වීම් දෙන්නේ. அங்கே பதவிகளை கொடுப்பார். තියතිරා සභාවේ කොහොමද දන්නවද? தியத்திரா சபை எப்படி தெரியுமா? ඔන්න එක එක එල්ඩර්ලා වෙලා ஒவ்வொருத்தர் மூப்பராகி, එක එක පාස්ටර්ලා වෙලා ஒவ்வொரு போதகராகி, එක එක ඉවැන්ජලිස්ට්වරු ஒவ்வொரு වෙලා சுவிசேஷகராகி. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? එයා හොඳයි ෂයිනින්. அவர் மினுங்கிறார், බන් බබලන තාරකාව. அவர் எழுந்து பிரகாசிக்கிறார், එයාට ගීතිකා කියන්න පුළුවන්. பாடல் பாடலாம், දීමනා තියෙනවා. வரங்கள் இருக்கின்றன. මිනිස්සු පත් කරගන්නවා.
ஜனங்கள் நியமித்துக் கொள்கிறார்கள். කවදාවත් එක පිළිගන්න එපා. அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது. වැඩසටහන බලන කවුරු හරි පාස්ටර් කෙනෙක් நிகழ்ச்சி பார்த்துக் கொள்கிற பாஸ்டர் யாராவது ඒ විදියට පත් වෙලා ඉන්නවා නම් அப்படி நியமிக்கப்பட்டிருப்பீர்களானால் වහම නායකත්වයක් යටතේ යන්න. தயவு செய்து ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளாக போங்க. යෂබෙල් යන්න දෙන්නේ නැහැ නේද? ஏசபேல் போக விட மாட்டான் தெரியுமா? නායකත්වයක් ඇතුළට සංවිධානයක් ඇතුළට යන්න දෙන්නේ නැහැ. அங்கே ஒரு ஸ்தாபனம் மூலமாகவோ தலைமைத்துவம் மூலமாகவோ ஏசபேல் போக விட மாட்டான். ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? එතකොට ගණන් දෙන්න වෙන්නේ. அப்படி கணக்கொப்பிக்க வேண்டுமே. නැත්තම් இல்லவிட்டால் තමන්ට ඕන විදිහට ජෝගි නටන්න පුළුවන්. தனக்கு வேண்டிய மாதிரி ஆடலாம். අන්න ඒකයි යෂබෙල්ට ඕනේ. அதுதான் ஏசபேலுக்கு வேண்டும். අර ගෑණි යෂබෙල් මොනවද කරේ? அந்த பெண் ஏசபேல் என்ன செய்தால்? ආහබ්ව කසාද බැඳලා ஆகாபு திருமணம் முடித்து ඉස්රායල් දේශයට ඇවිල්ලා இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து නිල වශයෙන් පත් කරන ලද ප්‍රොෆෙතවරුන්ව මැරුවා. அங்கே சட்டபூர்வமாக நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்தால் ඒකගේ ප්‍රොෆෙතවරු 850ක් ගෙනලා දැම්මා. அந்த இடத்துல 850 தீர்க்கதரிசிகளை வந்து போட்டால். එක රාජාවලිය 17 18 තියෙනවා. 1 ராஜாக்கள் 17-18 சொல்லுகிறது. දෙනවා මං කියන එක. விளங்குறதா? පළවෙනි එක යෂබෙල්ගේ ආත්මය මොනවද කරන්නේ? முதலாவது எசபேல் நான் என்ன செய்யும்? ඒ වගේ නායකත්වය නැති කරනවා. அப்படி தலைவர்களை உருவாக்கும். තමන්වම தன்னையே நியமித்துக் கொள்வதற்கு. දැන් සභාවේ කාට හරි දීමනා තියෙනවනේ. இந்த சபை யாருக்காவது வரங்கள் இருக்குமானால் ටික ටික අපි කියමුකෝ පොඩ්ඩක් එක එක ඒවා කියනවා නැගිටලා අනාගත වාක්‍ය කියනවා. சில தீர்க்கதரிசிகள் சொல்வான்னு எடுப்போமே. එයාටම පස්සේ හිතෙනවා அவருக்கே நினைக்கும் අඩේ මම අනාගත වතුරවරයෙක්. நான் தீர்க்கதரிசி. මම අනාගත நான் වතුරවරියා. தீர்க்கதரிசி. තමන්ටම හැංගෙනවා නම් தனக்கே உணரும். ඒ හැංගීම ගේන්නේ அந்த உணர்வை கொண்டு வருவது යසබෙල්. எசபேல். නායකත්වය පත් කරන්න ඕනේ. அங்கே ஒரு தலைவர் மூலமாக நியமிக்கப்பட வேண்டும். සභාවේ කවුරු හරි හිතුවනම් சபை யாரை நினைத்தால் මම එල්ඩි කෙනෙක් වෙන්න ඕනේ. நான் மூப்பராக வேண்டும். ඒ සුදුසුකම මට තියෙනවා. எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. එහෙම හිතුවනම් அப்படி நினைத்தால் ඒ යසබෙල්. அது எசபேல். අදහිලිවන්තයෝ හිතුවනම් விசுவாசிகள் நினைத்தால் අනේ බලන්නකො අපේ සභාවේ හොඳ හොඳ අය ඉන්නවා. ஐயங்க சபை நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். ඒ අයව එල්ඩර්ලා කරන්න පුළුවන්. அவர்களை மூப்பராக வைக்கலாம். ඒක යසබෙල්. அது எசபேல். දැන් මට දන්නවා අපේ සභාවේ ඉන්නවා බ්‍රදර් මැල්කම් ඉන්නවා බ්‍රදර් තුසිත ඉන්නවා. எனக்கு தெரியும் இந்த சபையிலே மெல்கம் இருக்கிறார், துசித்த இருக்கிறார். එල්ඩර්ලා හැටියට අපේ සභාවේ පත් කරනු ලබන්න හොඳ සුදුසුකම් තියෙන අය. மூப்பராக நியமிக்க எல்லா தகுதியும் இருக்கு. ඒ වුණාට ஆனாலும் දෙවියන් වහන්සේ මට කියනකම් ஆண்டவர் எனக்கு சொல்லும் பரியந்தம் මම ඒවා කරන්නේ நான் அதை செய்ய மாட்டேன். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කියන්නේ නැතුව මං කරා නම් ஆண்டவர் சொல்லாம நான் செய்தால் අපි යෂබෙල්ගේ ආත්මයට ඉඩ දෙනවා. நாங்க எசபேல் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். මිනිස්සු හිතයි ஜனங்கள் நினைக்கலாம், අනේ මේ අරයා හොඳයි නේ. ஐயா அவர் நல்லவர் தானே, අරයා හොඳයි. அவர் நல்லவர் தானே. ඒ අදහස හොඳයි. அந்த அந்த எண்ணம் நல்லது. ඒ අදහස ක්‍රියාත්මක කරවන්නේ அதை கிரியை நடப்பிப்பது යෂබෙල්ගේ ආත්මය. எசபேலின் ஆவி. ඒ නිසා මීට පස්සේ இனிமேலும் ඇදහිලිවන්තයින් விசுவாசிகள் අනේ මෙයා හොඳයි නායකත්වයට. இவர் நல்ல தலைமைத்துவம், මෙයා හොඳයි අරකට. இவர் நல்ல அதுக்கு කවදාවත් එහෙම හිතන්න එපා. அப்படி நினைக்க வேண்டாம். මම හොඳයි මේකට. நான் நல்லது இதுக்கு එහෙම හිතන්න அப்படி එපා. நினைக்க வேண்டாம். භයානකයි. பயங்கரம். යෂබෙල්ගේ ආත්මය හරි භයානක ආත්මයක්. எசபேல் ஆவி மிகவும் பயங்கரமான ஆவி. තව එකක් තමයි இன்னொன்றுதான் යෂබෙල්ගේ ආත්මය எசபேல் ஆவி ආත්මීක වෛශ්‍යාකමට පමනුවනවලු. ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கு அங்க உட்படுத்துகிறது சொல்லப்படுகிறது. ආත්මික වෛශ්‍යාකම කියන්නේ මොකද්ද? ஆவிக்குரிய வேசித்தனம் என்றால் என்ன? සාමාන්‍ය වෛශ්‍යාකම කියන්නේ මොකද්ද? சாதாரண வேசித்தனம் என்றால் என்ன? දැන් මම හිතනවා සමහර තරුණ ගොල්ලෝ ආසාවෙන් ඉන්නවා පාස්ටර් කියලා දෙන්න යනවා. වෛශ්‍යාකම කියන්නේ මොකද්ද ஆலிபர்கள் කියලා. உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. வயசத்தை வேசித்தனம் என்றால் பாஸ் சொல்லிக் கொடுக்க போறார். බොලන් ඕවා තමයි බං කාටවත් කියලා දෙන්න ඕනේ නැත්තේ නිකම්ම දන්නවා. அது சும்மாவே தெரியும். இதுதான் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை யாருக்கும். වෛශ්‍යාකම කියන්නේ මොනවද දන්නවද? வேசித்தனம் என்றால் என்ன தெரியுமா? ඔය තමන්ට අයිති නැති தனக்கு உரிமை இல்லாத ඒ අනිත් ගෑනු නැත්තම් පිරිමි வேற ஆண் அல்லது பெண் ඒගොල්ලෝ පස්සේ යන්නේ. அவங்க பின்னாலே போவது. ආත්මික වෛශ්‍යාකම කියන්නේ මොනවද දන්නවද? ஆவிக்குரிய வேசித்தனம் என்ன தெரியுமா? මේකට අයිති නැති இதுக்கு சொந்தம் இல்லாத දේවල් ඇතුළට ගේන එක. காரியங்களை உள்ளே எடுப்பது. හරිද? சரியா? සංස්කෘතියේ තියෙන සමහර දේවල් சம்பிரதாயத்தில் இருக்கிற சில காரியங்கள் හොඳයි. நல்லது. නමුත් සමහර දේවල් சில காரியங்கள் මේකට පටහැනි. இதுக்கு ஒட்டு வராது. තේරෙනවද? சரியா? භරත නැටුම් பரதநாட்டியம் මේකට පටහැනි. இதுக்கு ஒத்து வராது. නිකන් නැටුම් சாதாரண நாடகங்கள் ஆடுறது ෂෝක්. அது பரவாயில்ல. අපි චර්ච් එක අපි කරන්නේ නේද? சபை நாங்க செய்யறோம் தானே. නටමින් සුති කරමු. දාවිද් විලසින් தாவீதை போல නටමින් මා நடனமாடி තේරෙනවද? அந்த ඒකන செய்யறது. දාවිද් විලසින් භරත නැටුම් නටන්න බෑ. தாவீதை போல பரதநாட்டியம் ஆட முடியாது. තේරෙනවද? ඒව බෑ. ඒ යකා. அது பிசாசு. හරිද?
කැන්ඩියන් උඩරට නැටුම් அங்கே கண்டியன் நாட முடியாது ඒව බෑ அது முடியாது කොහොම යක්කංකාරිය බෑ කොහොම කංකාරිය බෑ ඒක තමයි ඒකට කියන්නේ කොහොම කංකාරිය කියලා හරිද මම ඒවා කියලා දීලා තියෙනවා පාස්ටර්ගෙන් අහම වැඩසටහනේ பாஸ்டர் கேக்குற காரணத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் බැලුවද කී දෙනෙක් බැලුවද ඒක எத்தனை பேர் பார்த்தீர்கள் උඩරට නැටුම් පුළුවන්ද කියලා අපි வெளிநாட்டு அங்கே நாடகங்கள் முடியும் எத்தனை பார்த்திருக்கீர்கள் ඒවා සංස්කෘතිය නෙවෙයි හොඳ அவைகள் எல்லாம் சம்பிரதாயம் அல்ல ඒව මේකට පටහැනි அது இதுக்கெல்லாம் ஒத்து வராது තේරෙනවද சரியா දැන් නහය විදින්නේවා மூக்கு குத்துறது ගැලවීමට කලින් නහය විදාගෙන ආවනම් ඒව අලවන්න බෑනේ ரட்சிக்கப்பட முன்பதாக மூக்கு திறந்து ரட்சிக்கப்பட பிறகு அதை அடைக்க முடியாது தானே ගැලවීම ලැබුවායින් පස්සේ විදින්නේවා මේකට පටහැනි ரட்சிப்பு அடைந்த பிறகு மூக்கு குத்துறது இதுக்கு ஒத்து வராது තේරෙනවද சரியா එතකොට මේ ඒ වගේ බොහෝ දේවල් තියනවාද நிறைய காரியங்கள் இருக்குது සංස්කෘතිකමය දේවල් அங்க சம்பிரதாய காரியங்கள் මේකට පටහැනි இதுக்கு விரோதமானது අපේ අයියලා මොනවද කරන්නේ எங்களாக என்ன செய்வார்கள் මුන් ඒ වගේ නවා යාඥා කරලා அவர்களை கொண்டு வருவார்கள் ஜெபம் பண்ணி යාඥා කරලා පටන් ගන්නවා ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பார்கள் මීළඟ ගීතිකාවට இது அடுத்த பாடலுக்கு අපේ සභාවේ සහෝදරිය எங்களுடைய சபையில சகோதரி ශ්‍රී ලක්ෂ්මී දුව ஸ்ரீலட்சுமி மகள் එල ලස්සන ගීතිකාවකට அழகான பாடலை பாடுவார் එයා නටන්න නෑ නටන්න යනවා நான் ஆட போகிறார் එයා එනවා චල් ගහගෙන එනවා என்று வருவார் භාරත නැටුමක් නටන්න යන්නේ பரதநாட்டியம் ஆடுவார் ඊට පස්සේ පාස්ටර් කියනවා பாஸ் சொல்வார் අදුරන්ත ස්වාමීන් වහන්සේ සටහන වහන්සේගේ පාමුල දවනවා ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி கடத்த ஒப்புகிறோம் ඔබ ආශිර්වාද කළ මැනව ஆசிரியும் ශ්‍රී ලක්ෂ්මීට ආලේපය දුන මැනව லட்சுமி அபிஷேகம் கொடு ஆண்டவரே එතකොට ශ්‍රී ලක්ෂ්මීත් යාඥා කරනවා ஜெபிச்சு கொண்டே இருப்பா ஸ்ரீலட்சுமி හරිද ඊට පස්සේ ඇවිල්ලා නටනවා හරිද නටනවා இப்படி ஆடுவார்கள் මේක කොහොමද දන්නවද இது எப்படி தெரியுமா වේශ ගෑණියෙක් වගේ නල්ලා ஒரு வேசித்தன பண்ண பெண்ணை கொண்டு வந்து දැන් මම වේශකම් කරන්න යනවා இந்த வேசித்தன பண்ண போகிறார் මම යාඥා කරලා පටන් ගන්න යනවා ஜெபித்து ஆரம்பிக்க போகிறார் ආදරවන්ත දේවයාණෙනි அன்பான ஆண்டவரே මේ වේශ දැනට ඔයා තමයි වේශකාන්තාව හරිද ඩැනි හිටියනම් ඩැනිට සනීප නැහැ නේ ඔයා තමයි අද වේශ ගෑණි හරිද හරිද ආදරවන්ත දේවයාණෙනි ஆண்டவரே ස්වාමීනි බොහෝ වේශ ගෑනු හිටියා அநேக வேசி பெண் இருந்தாலும் මේ වේශ ගෑණි වාද මට දුන්න නිසා ස්තුතියි இந்த வேசி பெண்ணை கொடுத்தபடியா நன்றி අඩු ගානට මහන්ස සපේ குறைந்த விலைக்கு கொடுத்தபடியா நன்றி ස්වාමීනි මේ වේශ ගෑණි நான் இந்த வேசி பெண் පාස්ටර් කෙනෙක් නිසා பாத நிமிஷமாக මට ගාන අඩු කරා ස්වාමීනි கணக்கு குறைத்தால் ඔබ ஆண்டவரே වහන්සේ දැක්කා ස්වාමීනි அதை கண்டிருக்கிற ஆண்டவரே ඒ නිසා ஆகவே මීළඟට அடுத்தது මට එන ඒ කස්ටමර්ලා இங்க வருகிற வாடிக்கையாளர் ඉල්ලන ප්‍රමාණයට වඩා දෙන්නට මට උපකාර කළ මැනව கேட்கிறது வட கொடுப்பது உதவி செய்யும் දැන් මම වේශකම කරනකොට ස්වාමීනි ஆனா வேசித்தன பண்ணும்போது ஆண்டவரே ඒක යහපත්ව කරන්න அது நன்றாக செய்ய මට ඔබ වහන්සේ ශක්තිය எனக்கு දුන්නා பலனை தாரும் මන්ද වහන්සේගේ වචනේ කියනවා බලයෙන්වත් ශක්තියෙන්වත් නෙවෙයි ඔබ වහන්සේගේ ආත්මය ஏன வார்த்தை பெருசினால பராக்கம் சகன ஆவில ஆவில வார்த்தை சொல்லுகிறது මගේ දෙයියනේ මේක වේශකම් කරන්න යන්නේ යාත් හරිද ஐயோ இவன் பாருங்க வேசித்தன பண்ணா ஜெபம் பண்ண செய்ய போகுது එතකොට මේ වේශ ගෑණි அப்புறம் இந்த வேசி பெண் හalleluya හalleluya පිළිගමුද ඕක අපි ஏற்றுக்கொள்வார்களா වේශකම කරලා ඉවර වෙලා வேசித்தன பண்ணி பிற்பாடு ස්වාමීනි මේ වහන්සේ අපිත් එක්ක සිටපු නිසා ස්තුතියි ஆண்டவர் எங்களை இருதயபடியா ஸ்தோத்திரம் මගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරා என் ஆத்மாவின் கஷ்ட ஸ்தோத்திரி මගේ මුළු සිත என் முழு உள்ளமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி පුළුවන්ද முடியுமா முடியுமா හලෝ මම මේක ජෝක් එකට නෙවෙයි කරේ நான் இதை பகுதிக்காக சொல்லவில்லை අපි hina වුණා நாங்க சிரித்தோம் හැබැයි මේක අපිරියා නැද්ද இது ஒரு அருவருப்பா මේක இல்லையா පිළිකුලක් නෙවෙයිද இது அருவருப்பா இல்லையா ඒ වගේම පිළිකුලක් அதே போல அருவருப்பு தான் මේකට හරි නැති ඒවා இதுக்கு விரோதமானது ඇතුළට ගෙනල්ලා உள்ளுக்கு கொண்டு வந்து ඒක යාඥාවෙන් පටන් අරගෙන කරන එක அதை ஜெபித்து செய்வோம் என்பது එහෙනම් යාඥා කරලා මිනිමරමු அப்படியானால் ஜெபித்து கொலை செய்வோம் යාඥා කරලා මං කොල්ලකමු அங்கே நாங்கள் கொள்ளையடிப்போம் ஜெபம் பண்ணிவிட்டு නේද சரியா යාඥා කරලා හොරකම් කරමු நாங்கள் ஜெபித்து திருடுவோம் හොරකම් කරන ඒවායින් 10න් කොටස් දෙන්න அதிலே நாங்கள் 10 பங்கு கொடுப்போம் මරුනේ சரிதான் සුපර් ක්‍රිස්තියානිකම நல்ல சூப்பர் கிறிஸ்தவ தன்மை මේක තමයි යෙසබෙල් இதுதான் யெசபேல் යෙසබෙල්ගේ අර ආත්මික වෛශ්‍යකම කියන්නේ මේක තමයි யெசபேலின் ஆவிக்குற வேசித்தனம் இதுதான் වගකීමකින් කියන්නම් මං ஒரு பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகிறேன் අද ලංකාවේ සභාවන් බහුතරයක් இந்த அநேக இளைஞர் சபைகள்
යෂබේල්ට තමන්ව විකුණලා எசபேலுக்கு தன்னை வித்து පාස්ටර්ලා බොහොමයක් அநேக போதமார்கள் යෂබේල්ට තමන්ව විකුණලා எசபேலுக்கு தன்னை வித்து හොඳ දීමනා ලැබිච්ච බොහෝ අය நல்ல நல்ல வரங்களை கெடுத்த அநேகர் යෂබේල්ට තමන්ව විකුණලා எசபேலுக்கு தன்னை வித்து නොදැන විකුණලා ඉන්නවා அறியாமல் வைத்திருக்கிறார்கள் සමහරු දැන විකුණලා சிலர் ඉන්නවා அறிந்தும் வைத்திருக்கிறார்கள் ඒක කෙසේ වුණත් எப்படியா இருந்தாலும் ඒවයින් එළියට එන්න ඕන அவை வெளியே வர வேண்டும் සභාව ශුද්ධ වෙන්න ඕන பரிசுத்தமாக விடணும் சபை මේ තියතිරා සභාවට යේසුස් වහන්සේ කියන්නේ தியேத்திரா ඒක තමයි சபைக்கு ஆத்தான் சொல்லுகிறார் 21 වෙනි පදය 21ஆம் வசனம் බලන්න හොඳ දෙයක් උන්වහන්සේ කතා நல்ல කරනවා ஒரு காரியத்தை சொல்லுகிறார் කියවන්නකෝ வாசிப்போம் පශ්චත්තාපයට ඇයට කල් දුනිමි. නමුත් ඇය තමාගේ වෛශ්‍යාකම ගැන පශ්චත්තාපයට නොකැමැති විය. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. අන්න අපේ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය இதோ என்கிற ஆண்டவருடைய கிருபை කල් දුන්නා காலம் கொடுத்தார் சந்தர்ப்பம் கொடுத்தார் පක්ෂාතාප වෙන්න කල් දුන්නා මනන් තිරඹ மனம் திரும்ப நேரத்தை கொடுத்தார் දැන් සමහර වෙලාවට ඔයගොල්ලෝ දන්නවා சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் ඔය වගේ යෂබෙල්ගේ ආත්මෙන් වැඩ කරන සමහර අය இந்த எசபேல் நாவிலே கிரை செய்த சிலர் දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ට ගහන්නේ නැහැ. ஆண்டவர் அடிக்க மாட்டார். ඔයගොල්ලෝ කියයි நீங்களும் சொல்லலாம் පාස්ටර් ඔයා කියන විදිහට நீங்க சொல்ற மாதிரி பாஸ்டர் තමන්වම පත් කරගත්ත පාස්ටර් කෙනෙක් தன்னையே நியமித்துக் கொண்ட ஒரு பாஸ்டர் සභාවක් කරගෙන යනවා. சபை நடத்தி கொண்டு போகிறார். ඉතින් පාස්ටර් ඒක වර්ධනය වෙනවනේ. அது வளர்ச்சி அடையுது தானே. ඒකෙත් මිනිස්සු ගැලවීමට එනවනේ. ஜனங்க ரட்சிப்புக்கு வாராங்க தானே. නැත්තම් ඔයගොල්ලෝ කියයි இல்ல நீங்க சொல்லலாம் පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. போதகர் இருக்கிறார். එයා මේ වගේ පාස්ටර් කිව්වා වගේ අර වැරදි දේවල් කරනවා බයිබලයට පටහැනිව. பாஸ்டர் சொன்ன போல வேதாமத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். හැබැයි පුදුම හාස්කම් කරනවනේ. ஆனா நிறைய அற்புதங்களை செய்யறார் தானே. ගෙඩි හිතන් අතුරුදහන් වෙනවනේ. கயிறு கட்டுகள் எல்லாம் மறையுது இல்லையா? පිල්ලිකාසුව වෙනවනේ. புற்றுநோய் மறைகிறது. අනේ පාස්ටර් බොරු නෙවෙයි. ஐயோ பாஸ்டர் பொய் அல்ல. අපි ඇත්තට දැක්කා. உண்மையிலே கண்டோம். ඒ මොකද දන්නවද? என்ன தெரியுமா? ඒ අයට පසුතැවෙන්න කල් දීලා තියෙනවා. அவர்களுக்கு மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது. ඒ කාලේ ඉවර වෙනකන් තමයි ඔය විදිහට ඒගොල්ලෝ அந்த යන්නේ. காலம் முடிவடை வரை இந்த சந்தர்ப்ப காரியங்கள் ඉතින් ඒ වගේ යන නිසා அப்படி போய்க்கிறபடியினாலே ඒගොල්ලෝ හිතනවා அவங்க நினைக்கிறார்கள் දෙවියන් වහන්සේ අනුමත කරලා ඉන්නේ. ஆண்டு අනුமதித்திருக்கிறார் என்பதாக. තේරෙනවද ඔයගොල්ලන්ට? விளங்குறதா? පසුතැවෙන්න ඕනේ. மனம் திரும்ப வேண்டும். පසුතැවෙන්න ඕනේ. மனம் திரும்ப வேண்டும். නැත්තම් இல்லாவிட்டால் ඒ අවස්ථා කාලේ ඉවර වුණාම அந்த சந்தர்ப்ப காலம் முடிவடைந்த பிற்பாடு கழுத்து வெட்டப்படும். ඉවරයි. முடிஞ்சு. පරිස්සමෙන්. ஜாக்கிரதையா இருக்கவும். ඉතින් මොනවද දෙවියන් වහන්සේ කරන්න යන්නේ යාට? ஆண்டவரே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? තියතිරා සභාවට කියනවා தியேத்திரா சபைக்கு சொல்லுகிறார், ඇයිසේ උඹලා පසුතැවෙන්නේ නැත්තම් හොඳට අහගන්න. நீங்கள் மனம் திரும்ப விட்டால் 22 22 வசனம் බලව ඇය යහනකට හෙලීමි. ඇය සම කාමීමිච්ඡාචාරය කරන්නෝ ඇගේ ක්‍රියා ගැන පශ්චත්තාප නොවෙත් නම් ඔවුන්ද මහත් පීඩාවකට හෙළමි. இதோ நான் அவளை கட்டில் கிடையாகி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி දෙවියන් වහන්සේ විනාශ කරන්න යනවා. ஆண்டவர் அழிக்க போகிறார். පසුතැවෙන්නේ නැති අයව மனம் திரும்பாதவர்களை පීඩාවේ මේ ඇඳකට දාන්න යනවා. அங்கு உபத்திரவத்தின் கட்டிலே போட போகிறார். ඊට පස්සේ කියනවා அடுத்தபடி சொல்லுகிறார் 23 කියනවා 23 வசனம், ඇගේ දරුවන්ද වසංගතයෙන් නසන්නෙමි. මා වනහි අදහස්ද හෘදයන්ද විමසන තැනැත්තා බව සියලු සභාව දැනගන්නුවිය. මම නුඹලා එක් එක්කෙනාට නුඹලාගේ ක්‍රියා හැටියට දෙන්නෙමි. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன். කියනවා ඔය යෂබෙල්ගේ ක්‍රියාවන්ට சொல்லுகிறார் இந்த எசபேலின் கிரியைகளுக்கு උන්වහන්සේ ඒ ඵලය දෙනවලු. அதன் பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்பதாக ගහනවා කියලා කියනවා. ගහනවා அடிப்பேன் என்று சொல்லுகிறார். තේරෙනවද? දැන් මෙතෙන්දි මම ඕගලන්ට එක දෙයක් කියන්න ඕන. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். කොමට අත උස්සලා පෙන්නන්න கரங்களை வைத்து காட்டுங்கள். කී දෙනෙක් මගේ යෂබෙල් කියන දේශනාව සම්පූර්ණයෙන්ම අහලා முழுமையாக போதகருடைய எசபேலினுடைய பிரசங்கத்தை முழுமையாக கேட்டவர்கள்
හරි. ඒකේ මං කියපු දෙයක් අද අපේ සභාවේ වෙනවද නැද්ද? அதை நான் சொன்ன ஒரு காரியம் இன்று எங்கள் சபையில் நடக்குதா இல்லையா? මං ඒක කියලා තියෙනවා. நான் சொல்லியிருக்கிறேன் அதிலே. යෙෂබේල්ගේ ආත්මය ඉස්සල්ලාම පහළ දෙන්නේ යට ඉඳන් උඩට නෙවෙයි උඩ ඉඳන් යටට. யெசபெல் நாவி முதலாவது எங்களை பாதிப்பது கீழிருந்து மேலல்ல மேலிருந்து கீழே. එතකොට මේ සභාවේ උඩම ඉන්නේ කවුද? இந்த சபையிலே மேலாக இருப்பது யார்? මම. பாஸ்டர். මට යක්ෂයා ගහන්න පටන් ගත්තා 2007. 2007ஆம் ஆண்டிலே அங்கே பாஸ்டரை அங்கே பிசாசு அது 2006. 2006ஆம் ஆண்டு அதிகமாக தாக்கினான். යෙෂබේල් මට පහර දෙන්න පටන් ගත්ත දිනෙත් මට මතකයි. யெசபேலை தாக்கிய திகதி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 2006 අප්‍රේල් 3 වෙනිදා. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி යක්ෂයා මට පාස් රාජලගේ ගෙදර ඉද්දි எங்களுடைய வீட்டில் இருக்கும்போது මගේ උගුරේ පොඩි ඇපල් කෑල්ලක් හිර වුණා. பாஸ்டருடைய தொண்டையில் ஆப்பிள் ஒரு துண்டு இறுகியது. ඒක පාවිච්චි කරලා அதை பாவித்து මට කවදාවත් පැනික් නැහැ. ஒரு நாளுமே எனக்கு அந்த பெனிக் என்ற அந்த பயம் இல்லை. පොඩි කාලේ ඉඳන් පාස්ටර් රාජයි මායි එකට හැදුනේ. இருவர் நாங்கள் 2 பேருமே சிறு வயதில் ஒன்றாக வளர்ந்தவர்கள். මම පැනික් ඇටැක් පොරක් නෙවෙයි. அந்த பெனிக் அந்த பயத்தில் இருக்கவில்லை பாஸ்டர். මගෙත් එක්ක ලෝකේ වටේ ආපු එක්කෙනා මර්සි. பாஸ்டரோடு உலகமே சுற்றி வருகிற தன் மனைவி மேர்சி. මට ජීවිතේට පැනික් හැදෙන්නේ නැති ஒரு ජාතියක්. நாளுமே அப்படி பெனிக் அட்டாக் வந்தது கிடையாது. මම මොන තරම් එඩිතර පුද්ගලෙක්ද කියලා நான் எவ்வளவு திடகாத்திரமான மனிதன் சொன்னால் සමහරු දන්නවා. சிலருக்கு தெரியும். ඕගොල්ලෝ දන්නේ නැති වුණා. உங்களுக்கு தெரியாவிட்டாலும். හැබැයි ஆனால் අප්‍රේල් 3 2006 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி මම අසරණ වුණා. நான் ஒழுங்காக உடைந்து போனேன். පොඩි ඇපල් කෑල්ලක් சின்னோர் ஆப்பிள் துண்டு මෙතන හිර වුණා. துண்டலை அடைத்து விட்டது. මට පැනික් ඇටැක් எனக்கு ආවා. பயம் வந்தது. ඔගොල්ලෝ දන්නවද මම මනෝවිද්‍යා වෛද්‍යවරයෙක්? நான் மனோ தத்துவ வைத்தியர் உங்களுக்கு தெரியுமா? මම මනෝවිද්‍යා උපාධිය ඉවර කරේ 2000 2000 ஆண்டுல தான் නෑ 98 1997ல தான் 2000 මට PhD එක හම්බුණා. PhD என்றதான பட்டம் 2000 ஆண்டுல கிடைத்தது. මම දන්නවා පැනික් ඇටැක් මිනිසුන්ට ප්‍රතිකාර දෙන්න. அப்படி பயம் வருகிறவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்க வேண்டும்பதாக எனக்கு நன்றாக தெரியும். டிப்ரெஷன் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் ඒවා කොහොමද එයාට ප්‍රතිකාර දෙන්නේ මම දන්නවා මම දොස්තර කෙනෙක්. மன அழுத்தம் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் கொடு மன ரீதி அங்கே நான் மனோதத்துவ வைத்தியர் நான். හැබැයි හිතා ඒ දේ වුණාම அன்று அந்த காரியம் நடந்து பெற்ற உடனே මේගොල්ලන්ගේ බාත්රූම් එකට මම දුවලා ගිහිල්ලා எங்களுடைய கழிவறை அங்கே போகும்போது ඒ කෑල්ල මම ගණ්ඩ හදනකොට அந்த துண்டை எடுக்க முற்படும் போது මම දැක්ක මගේ ළඟ කවුද ඉන්නවා. பின்னால் பார்த்தா யாரோ இருக்கிறார்கள். මම ටක්ගල හැරලා බැලුවා. திரும்பி பார்த்தேன். දැන් මේක අහලා බොරු කියලා හිතන්නත් එපා බය වෙන්නත් එපා. මේක சாட்சி மமத்தின் அதனால எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க இதை எடுத்து நீங்க பொய் நினைக்க வேண்டாம். பாஸ் சொல்றதை கேட்டு ඒ හිටපු එකා කිව්වා அந்த இந்தியவன் சொன்னான் මම උඹ කවුද කියලා. මම දන්නවා යක්ෂයෙක් කියලා. பாச தெரியும் அது பிசாசுன்னு தெரியும். උඹ කවුද කියලා මං நீ யாருன்னு கேட்டேன். මම යෙෂබෙල් කියලා. நான் யெசபேல்னு சொன்னார். යෙෂබෙල් කිව්වා யெசபேல் சொன்னால் උඹ මට විරුද්ධව ගොඩාක් වැඩ කරලා තියෙනවා. நீ எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்கிறாய். හැබැයි උඹව මට අල්ලන්න බෑ. உன்னை பிடிக்க முடியாது. උඹ දැන් මැරෙන්න යනවා. நீ சாக போகிறாய். උඹ මැරෙන එක රස විඳින්න මං ළඟට ආවේ. நீ சாகதை நான் அங்கே ரசிக்கத்தான் வந்திருக்கின்றேன் அருகிலே. මට ඇති වෙච්ච අර පැනික් එකෙන් எனக்கு வந்து அந்த பய உணர்ச்சி යෙෂබෙල් මට ගහන්න ගත්තා. யெசபேல் தாக்க தொடங்கினான். එතන ඉස්සරහා මම බිම වැටලා පාස්ටර් රාජා පාස්ටර් අරිය මෙයාගේ වයිෆ් හැමෝම දැන් මට යාඥා කරනකොට பாசாரியம் அவரோட மனைவி எல்லாம் அவங்க நான் முன்னால வந்து ஜெபிக்கும் போது මම අසරණ වුණා. ரொம்பவே உடைக்கப்பட்டு போயிட்டார். එතකොට මේගොල්ලෝ යාඥා කරනකොට நாங்க ஜெபிக்கும் போது ඒ යක්ෂ ආත්මේ පාස්ටර් අරියම්ගේ වයිෆ් දැක්කා. அந்த அந்த அசுத்த ஆவியை பாஸ்டர் அரியத்துடைய மனைவி கண்டார்கள். දැන් මම මේගොල්ලන්ට කිව්වා எங்களுக்கு சொன்னார் பாஸ்டர் මගේ සටන என்னுடைய போராட்டம் මම දන්නවා මේකෙන් ගොඩ එන්නේ කොහොමද කියලා. வெளியே வர்றது எப்படி எனக்கு தெரியும். මට බැරුව ඉන්නේ. எனக்கு முடியாம இருக்கிறது. මාව ගෙනියන්න ලේක් සයිඩ්. லேக் சைடு கொண்டு போங்க. ලේක් සයිඩ් එකට ගෙනිච්චාම லேக் சைடு போன பிற்பாடு ඒ වෙලාවේ මගේ තාත්තා ලේක් සයිඩ් එකේ ඇඩ්මිට් වෙලා ඉන්නවා. அந்த சந்தர்ப்பத்திலே போதுடைய தகப்பனார் அங்கே மிகவும் சுகீனப்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். එතන හිටපු මිනිස්සු දන්නවා මම ඩොක්ටර් කෙනෙක් කියලා. அவர்களுக்கு தெரியும் வேறு மனோதத்துவ வைத்தியர் என்பதாக. ඒ ලැබ් එකේ ඒගොල්ලෝ කියන ඔයා සයිකොලොජිකල් ඩොක්ටර් අපි ඔයාට කොහොමද උදව් කරන්න කියලා. நீங்க வந்து மனோதத்துவ வைத்தியர் நாங்க எப்படி உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது சொன்னார்கள். ඊපස්සේ මං කිව්වා பாஸ் சொன்னா මේක කරන්න අරක දෙන්න இது ඔක්සිජන් එක ගේන්න. செய்யுங்க ஆக்ஸிஜன் கொண்டு அது கொண்டாங்க எல்லாம் சொன்னார். මං කියපු විදියට ඒගොල්ලෝ මට ප්‍රතිකාරය பாஸ் දුන්නා. சொன்னதை போலவே செய்தார்கள். හැබැයි එදා ආරම්භ වුණා அன்று ஆரம்பித்தது
යක්ෂ යේසබෙල් මට පහර දෙන එක. எசபேல் தாக்குவதற்கு යේසබෙල් මට පහර දෙන්න පටන් ගත්ත එක எசபேல் தாக்க தொடங்கியது පුදුම විදියට ගැහුවා. ஒரு அற்புதமாக அடித்தான். ජාත්‍යන්තර ලෙස ගැහුවා. சர்வ ரீதியாக அடித்தான். ස්විට්සර්ලන්තේ කෝච්චිය යනකොට දංගල ඇත්තම. சுவிட்சர்லாந்தில் புகையிரத்தில் அங்கு போய் கொண்டு போது அந்த சங்கிலியை இழுத்து விட்டார். ප්ලේන් වල මං කලන්ත හැදලා වැටුණා. விமானத்திலே மயக்கம் வந்து விழுந்திருக்கின்றாயன். සමහර තැන්වල මං ඒරෝප්ලේන් වල මං කලන්ත හැදලා වැටුණා. விமானத்திலே போக்குருப்பது நான் அப்படியே மயக்கம் வந்து விழுந்திருக்கின்றேன். ගොඩක් රටවල් වල මාව ඉමර්ජන්සි එකට ගිහිල්ලා ඇඩ්මිට් அநேக කරා. நாடுகளிலே அவசர சிகிச்சையிலே ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவார்கள். අර වීරයා அந்த வீரன் හිටපු සූරයා அந்த இருந்த சூரன் නිකන් පඹෙක් වුණා. ஒரு ஒரு பகடைக்காயை போல மாறிவிட்டார். අසරණ වුණා. அங்கே உடைக்கப்பட்டு போய்விட்டார். පුදුම විදියට යක්ෂයා මට ගැහුවා දන්නවද? அற்புதம் பயங்கரமான விதத்தில் பிசாத்தாக்கினான். හැබැයි ඒ සේරම තුලින් ගිහිල්ලා எல்லாவற்றிலும் சென்று ඇත්තටම உண்மையாக වෙන ගෑණියෙක් නම් මාව දික්කසාද කරා. வேறொரு பெண்ணா இருந்தால் பாஸ்டரே அங்கே விவாகரத்தை செய்திருக்கும். මගේ මොලේ ගිහිල්ලා වෙන අවුරුද්දකට රැඳෙනවා. பாஸ்டருடைய மூளை எத்தனையோ வருடங்களுக்கு அப்பால் போய் தங்கி இருக்கின்றது. සුද්දෝ මෙහෙ ඇවිල්ලා ඉන්නකොට வெள்ளைக்காரங்க வந்திருக்கும் போது මං ලයිබ්‍රරි එකේ ගිහිල්ලා එලිෆන්ට් හවුස් මැනේජර් වගේ කතා කරනවා. லைப்ரரியில போய் எலிபண்ட் ஹவுஸ்ல முகாமையாளர் மாதிரி கதைக்க தொடங்கினார். මිෂාව දැකලා මං අහනවලු කවුද මේ ළමයා? மிஸ் ஆயிருப்பா நீ யாருன்னு கேட்கின்றேன். දවසක් මං මෙහෙන් නැති වෙලා. நான் ஒரு நாள் திடீரென்று பாஸ் காணாம போய் விட்டான். වන දාගෙන මේගොල්ලෝ හොයනවලු. நாங்க எல்லாம் அங்கே இங்கு அலைமோதி தேடினோம். අන්තිමට නුවර කෝච්චි ස්ටේෂනේ මගේ අයියා විතරක් මං අඳුරගත්තලු. கண்டியிலே புகையிரத ஸ்தானத்தில் அமர்ந்த அண்ணனை மாத்திரம் அறிந்து கொண்டார். මර්සි මට බෙහෙත් දෙන්න එනකොට மர்சி மருந்து கொடுக்க வரும்போது මගේ අයියා මට කිව්වා சகோதரன் சொன்னார், මේ උඹ ඇහුවා කවුද බං අර කවුද අයියා අර මහත ගෑණි කෙනෙක් මට මොකද්ද දෙන්න හදනවා. ஐயா அந்த தடிச்ச பெண் எது எனக்கு கொடுக்க பாக்குறாங்க அப்படின்னு. ඒ වගේ දේවල් මෙහි වෙලා තියෙනවා. அப்படி காரியங்கள் நடைபெற்றிருக்கின்றன. දවසක් මේ ගමුවේදී ஒரு நாள் நீர்கொழும்பிலே මම අතුරුදහන් වුණාලු. திடீர்னு காணாம போய் விட்டேனா. මර්සි ඩැනි මාව හොයලා අන්තිමට හොයලා ගන්නකොට பாஸ்டர் டனியும் சிஸ்டர் மர்சின் தேடி எடுக்கும் போது මම ලේ පෙරාගෙන ඉන්නවලු. நான் ரத்த சிந்தி கொண்டிருந்திருக்கிறேன். මොනවා වුණාද என்ன දන්නේ? நடந்தது எனக்கு தெரியாது. ඒ වගේ වුණා මං. அந்த மாதிரி நடைபெற்றது. නුවර සමහර ලොකු පාස්ටර්ස්ලා அநேக பெரிய போதமார்கள் கண்டிலே ඒගොල්ලෝ සන්තෝෂෙන් කතා වුණා. அவங்க சந்தோஷமாக கதைத்தார்கள். දන්නවද පාස්ටර් සුරේෂ්ට පිස්සු හැදුනා කියලා? பாஸ்டர் சுரேஷுக்கு பைத்தியம் பித்தலாட்டம் ஆடுகிறார். ප්‍රතිකාරයට ඇමරිකාවට ගිහින් තියනවා කියලා තියෙනවා. அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போயிருக்கிறார் என்பதாக. ඒ දවස්වල මාත් එක්ක හිටපු මිනිසුන්ට මතක ඇති. பாஸ்டரோடு இருந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். මාව අල්ලගෙන එන්නේ මෙතනට. பாஸ்டரை பிடித்து கொண்டு தான் இங்கே வருவார். දේශනා කරනකොට විතරක් මම සිංහයා. அஞ்சு இடத்துல பிரசங்கம் பண்ணும் போது சிங்கத்தை போல பிரசங்கம் பண்ணுவேன். හැබැයි පල්ලෙහාට බහිනකොට මාව අල්ලගෙන යන්න ඕන இந்த பிரசங்க பீரியட் கீழே இறங்கி போகும்போது பலவீனமாகி விடுவேன். විශේෂයෙන් රූති තමයි මාව ගෙනියලා මාත් එක්ක ඉඳලා සාත්තු සප්පායම් කරේ. ரூத் தான் போய் பாஸ்டரோடு இருந்து எல்லா உபசரித்து எல்லாம் செய்வது. ඒකටත් යක්ෂයා මාර්ගයමක් ගැහුවා. அதுக்கும் பிசாசு தாக்கினான். රූත්ගේ නම මගෙත් එක්ක ජරා විදිහට කතා කරලා මගෙන් සමහරව අහලා තියෙනවා හොඳ හොඳ ප්‍රශ්න. அவரோட பிரயாண விதத்தில் இருந்து நிறைய காரியங்கள் அங்கே நடைபெற்றன. තේරෙනවද? හැබැයි දැන් ඒවා මොනවත් මට නැහැ. இப்ப அவைகள் ஒன்றும் எனக்கு இல்லை. මං මැෂිමෙන් බුදිය ගත්තේ. කී දෙනෙක් දන්නවද මම මැෂිම දාලා බුදිය ගත්තේ කියලා? எத்தனை பேர் தெரியும்? ஒரு மூச்சு எடுக்கிற ஒரு மெஷின் மூலம் இயந்திரத்தில் தான் தூங்குகிறார். දැන් මම මැෂිම පාවිච්චි කරන්නේ. இப்ப அந்த இயந்திரத்தை பாய்ப்பது கிடையாது. දැන් මම ෂෝක් එකට ඉන්නවා. அழகான இருக்கின்றேன். කවදාවත් යසබෙල් මට ගහන එක අතාරින්නේ නැහැ. ஒருபோதுமே என்னை தாக்குவதை விடமாட்டான், விட்டதில்லை. හැබැයි මේ දේශනාවේ මං කියන්නේ මොනවද දන්නවද? அந்த பிரசங்கத்தை என்ன சொல்லிக்கிறேன் தெரியுமா? නායකයාට ගහලා ඉවර වුණාම தலைவனுக்கு தாக்கி பிற்பாடு බැරි වුණාම தலை முடியாம போய்விட்டால் එයා යටතේ ඉන්න අයට ගහන්න බෑ. அவர்களுக்கு கீழே இருப்பவர்களை தாக்குவான். ඇත්තට මං කියන්නම්. உண்மையை நான் சொல்லுகிறேன். පාස්ටර් ඩැනි, பாஸ்டர் டேனி, පාස්ටර් මුනසිංහ, பாஸ்டர் முனசிங்க, පාස්ටර් තුෂාර, பாஸ்டர் துஷார, පාස්ටර් රාජා, நான், මට මා ළඟ ඉඳලා උදව් කරපු රුත් රේචල්, சகோதரர் ரூத் ரேச்சல், මේ වගේ අයට අර මට ගහපු විදිහටම ගහන්න බෑ. பாஸ்டரை தாக்கினது போல இப்ப நாங்கள் தாக்குத்துக்குள்ளாக இருக்கின்றோம். මං පුදුමයටපත් වෙනවා. ஆச்சரியப்பட்டார். මට වුණ දේ මේගොල්ලන්ට ඒ ලෙවල් එකට දෙන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ. பாஸ்டருக்கு வந்த நிலைமையிலே அவர்களுக்கு வராது. මොකද මගේ ලෙවල් එකට ආවොත් මේගොල්ලෝ මැරෙයි. இவ பாஸ்டர் நிலைமையில வந்தால் அவங்க மறுத்து விடுவோம். හැබැයි ඒ විදිහට යනවා. அந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறார். තව එකක් කියන්න. நான் சொல்லுகிறேன், මේ සභාවේ මෙතන ඉඳන් ඕන්නම් මම එළිදරව් දේශනා කරනවා වෙන්න පුළුවන්. இந்த இடத்துல இந்த சபையில இந்த இடத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் நான் கற்றுக்கொண்டா இருக்கலாம். හැබැයි ඔතන ඉඳන් අහන් ඉන්නවනේ ඕගොල්ලෝ. இங்கே இருந்து கேட்டுக்கொள்கிற நீங்கள்
ඕගොල්ලොත් මගේ දායකත්වය. நீங்களும் මගේ දායකයෝ. என்னோடு உடனோ இருக்கிறவர்கள். එනිසා ඕගොල්ලොත් මේකට සම්බන්ධයි. நீங்களும் எதுக்கு சம்பந்தமா இருக்கிறீர்கள்? මවුන්ට් කාමෙල් සභාවේ අපි එලිදරව් ඉගෙන ගන්නවා. கார்மேல் பர்வத சபை நாங்கள் வெளிப்படுத்தி விசேஷ கற்றுக்கொள்கிறோம். මම උගන්නලා ඕගොල්ලෝ ඉගෙන ගන්නව නෙවෙයි. நான் கற்றுக் கொடுத்து நீங்கள் கற்றுக்கொள்வதல்ல, අපි ඉගෙන ගන්නවා. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். බ්‍රදර් රමේෂ් වේ කැමරා පිටිපස්සේ ඉඳගෙන වැඩ කරනවා නේද? ரமேஷ் கேமரா பின்னுக்கு வேலை செய்கிறார் தானே? ඔය මනුස්සයා නිසා அந்த மனித நிமித்தமாக මේවා මුළු ලෝකෙටම යන්න යනවා. இந்த முழு உலகத்துக்கும் போக போகிறது. රමේෂ් දිලිනි මේ ෂෙකෙම් මේගොල්ලෝ ගැන යේසබෙල් මොන වෛරයක් ඇති කරගෙන ඇතිද කියලා ඔයගොල්ලෝ හිතලා බලන්න. ரமேஷோடும் அந்த மனைவியோடும் அந்த பிள்ளையோடும் எப்படி பெரிய உக்கிர கோபம் அந்த எசபேல் வைத்திருக்கிற யோசித்து பாருங்க. පරිවර්තනය කරන පාස ඩැනි අද නෑ අං ඇතුලේ බුදි. மொழி பெயர்க்கிற பாஸ் ஜன இன்று இல்லை, அதிகமாக சுகீனமாக அங்கு நிறுத்திட கொண்டிருக்கின்றார். මොනවා වෙන්න යනවද දන්නේ මෙයාට. සීරියස් මං සීරියස් කියන්නේ. மிகவும் பயங்கரமான காரியம் நான் சொல்கிறேன். අපේ සභාවට යේසබෙල් ගහනවා. எங்க சபைக்கு எசபேல் தாக்குவான். හැබැයි අපි අතාරින්නේ නෑ. நாங்க கைவிட மாட்டோம். අපි සටන් කරනවා. நாங்க போராடுவோம். අපි සටන් நாங்க කරනවා. போராடுவோம். මොකද සටන දෙවියන් වහන්සේගේ அங்க யுத்தம் ஆண்டவருடையது, ජයග්‍රහණය අපේ. ஜெயம் எங்களுடையது. ඒ නිසා දැන් ඔයගොල්ලෝ හිතනවා නම් நீங்க நினைப்பீர்களானால் අනේ මේ කොලෙජ් එකේ හැම කෙනාටම සනීපනේ. ஐயோ இந்த கல்லூரியில் எல்லாத்துக்கும் சுகீனம், ලීඩර්ස්ලා පාස්ටර්ස්ලා හැම කෙනාම වගේ ලූවොක්ස් බොනවා. அங்கே இந்த எல்லாரும் லூவாக்ஸ் இந்த டேப்லெட் எல்லாரும் குடிக்கிறார்கள், தலைவர் மூப்பர் குடிக்கிறார்கள். මං කියන්න දෙක. நான் சொல்லவா உண்டு, මේ සටන අපි ඉදිරියට ගෙනියමු. இந்த யுத்தத்தை நாங்க முன்னோக்கி செலுத்த வேண்டும், கொண்டு போக வேண்டும். මොකද අපි මේ කරන දේශනා එලිදරව්වෙන් நாங்கள் இந்த பண்ணுகிற பிரசங்கம் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே මුළු ලෝකෙටම දෙවියන් වහන්සේ විප්ලවයක් ඇති කරන්න. முழு உலகத்துக்கு பிரதான ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். මේ කවුරුත් දන්නේ නැති කැලෑවක චූටි ගම්මානයක ඉන්න චූටි සභාව මේ. யாருமே தெரியாத கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சபை, சின்ன சபை, හැබැයි අපි තුලින් எங்கள் மூலமாக මහත් දේ දෙවියන් වහන්සේ කරනවා. பெரிய கால் ஆண்டவர் செய்ய போகிறார். මම ඔයගලන්ට අනුශාසනාවක් දෙන්න. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். ආපහු අහන්න යේසබෙල්. மறுபடியும் எசபேல் பிசியை கேளுங்க, හොඳට අහන්න. நன்றா கேளுங்க, ආපහු අහන්න. மறுபடியும் கேளுங்க. அதை භාෂා තුන දන්නවා නම් 3 பாஷையில் முடியுமானால் තුනෙන්ම අහන්න. 3 பாஷையிலும் கேளுங்க. මොකද දෙමළෙන් මං කියන්නේ නැති දේවල් සිංහලෙන් කියනවා. தமிழ்ல சொல்லாதவை சிங்களத்தில் இருக்கின்றது, සිංහලෙන් කියන්නේ නැති ඒවා මම දෙමළෙන් කියනවා. சிங்களத்தில் இல்லாத தமிழ் இருக்கின்றது, දෙකෙන්ම නැති ඒවා මං ඉංග්‍රීසියෙන් කියනවා. சிங்களத்தில் தமிழ் இல்லாத ஆங்கிலத்தில் இருக்கின்றது. භාෂා දෙක දන්න මිනිස්සු දෙකෙන්ම අහන්න. 2 பாஷை தெரியுமா? 2 பாஷையிலும் கேளுங்க, අනිවාර්යෙන් අහන්න. கட்டாயம் கேளுங்க. වැඩ වැඩි වෙයි. வேலை அதிகமாகும், නිකන් තියන වහලේ තෙමෙයි. சும்மா இருக்கவான நிலையும், නිකන් තියන බයිසිකලේ ස්ටාර්ට් වෙන්නේ නැති වෙයි. சும்மா இருக்கிற மோட்டார் சைக்கிள் வாகனமா ஸ்டார்ட் ඒ ஆகாது. වාහනේ එලවගෙන යනකොට පරිස්සමෙන්. வாகனத்தை செலுத்தும் போது கவனம். ඕගොල්ලෝ හොඳට යයි. நீங்க நல்லா போவீங்க, අරුන්ගේ යඟට. மற்றவர்கள் உங்க மேலே வருவார்கள். පරිස්සමෙන්. கவனம், පරිස්සමෙන්. கவனம். තෙමෙන්න එපා. நலைய வேண்டாம், හරිද? හරි දේ කන්න. சரியானதை எடுத்துக்கொள்ளுங்கள், වෙලාවට කාලා බීලා බුදිය ගන්න. நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க, හොඳට යාඥා කරන්න. நல்லா ஜெபிங்க, පරිස්සමෙන් ඉන්න. ஜாக்கிரதையா இருங்க. සණ්ඩු කරනකොට சண்டை போடும் போது කුණු හරප පාවිච්චි කරන්න එපා. தூசண வார்த்தை பாவிக்க வேண்டாம். ඕන්නම් කියන මට එනවා. எனக்கு வருது ඒත් කියන්නේ එහෙම කියන්න ඇති. அப்படி சொல்ல, அது போதும். පරිස්සමෙන් ඉන්න. கவனம். යෂබෙල් අහන්න. எசபேல் செய்தியை கேளுங்க. හරිද? சரியா? බලන්න යක්ෂයා කොච්චරට අපිට පහර දෙනවද කියලා நீ ඕගොල්ලෝ. பிசாசுங்களை எவ்வளவு தாக்குகிறான் பாருங்க. අපි අරින්නේ නැහැ. நாங்க கைவிட மாட்டோம். දෙවියන් වහන්සේ කියනවා අපිට ලස්සන අනුශාසනාවක්. அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். බලන්නකො 24 24ஆம் வசனம் பாருங்க. නමුත් මේ ඉගැන්වීම් නැත්තා වූ ගැඹුරයි ඔවුන් කියන සාතන්ගේ ගැඹුරු කන්න නොදන්නා වූ තියාතිරාවේ ඉතිරිව සිටිනා නුඹලා පිට මම වෙන කිසි බරක් නොතබමින් නුඹලාට කියමි. මොකක්ද එහෙනම් තියන්නේ 25 කියවන්න. 25ஆம் வசனம். එසේ වී නමුත් නුඹලාට ඇති දේ මා එනතුරු තදින් අල්ලාගෙන සිටින්න. வாவ். வாசிங்க தமிழ்ல. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் செலுத்த மாட்டேன், சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ඕගොල්ලන්ට මම වෙන බර දාන්නේ. உங்களுக்கு நான் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். දවස් 40ක් निराहाරව ඉන්න කියන්නේ. 40 நாட்கள் உபவாசம் இருந்து சொல்லல. දවස් 21ක් निराहाරව ඉන්න කියන්නේ. 21 நாட்கள் உபவாசம் இருந்து சொல்லல. තියන දේ තදින් අල්ල ගන්න. இருக்கிறத பற்றி கொள். මොකද්ද? என்னது? අපේ සභාවට තියෙන දේ මොනවද? எங்கட சபைக்கு இருக்கிறது என்னது? වචනය. வார்த்தை.
සමහර සභාවන්ට සුවය තියෙනවා. சில சபைகளில் சுகம் இருக்கிறது. සමහර සභාවන් වල තියෙනවා හාස්කම්. சில சபைகளில் அற்புதங்கள் இருக்கின்றன. සමහර සභාවන් වල අනාගත වාක්‍ය තියෙනවා. சில சபைகள் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ඒවා තිබ්බනේ. அவை இருக்கட்டும். අපි ඒවට විරුද්ධ නැහැ. அவங்களுக்கு விரோதமா போக மாட்டோம். අපේ සභාව මොනවද දන්නවද? எங்கள் சபை என்ன தெரியுமா? වචනේ සභාව. வார்த்தையின் சபை. මෙතන යේසුස් වහන්සේ අඟවන්නේ ඒක. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், වචනේ තදින් අල්ලගන්න. வார்த்தை பற்றிக்கொள். ඒක ඇති ඊට පස්සේ උන්වහන්සේ කියනවා அப்புறம் சொல்லுகிறார், 26 කියනවා 26 சொல்லுகிறது, ජය ගන්නාට ஜெயம் கொள்பவனுக்கு මම ආධිපත්‍ය දෙනවලු. நான் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 27 කියනවා 27 சொல்லுகிறது, යකඩ පොල්ලකින්ලු අපි පාලනය කරන්නේ. இருப்பு கோலால் ஆளுவான். ඒකේ තේරුම මොනවද දන්නවද? அர்த்தம் என்ன தெரியுமா? යක්ෂයාගේ දේවල් பிசாசின் காரியங்கள் අපි කඩන්න යන්නේ நான் உடைக்க போகுது. නිකන් මැටි වලන් அங்கே மண் சட்டி යකඩ පොල්ලෙන් ගහනවා වගේ. அங்கே இரும்பு கோலால் அடிப்பதை போல. දැන් නිකන් අන්න ඒක තමයි අපි දැන් අද හලලුයා. ප්‍රශංසා කරන්න ඕනේ. කොහොකද යකඩ පොල්ල? எப்படி அந்த இருப்பு கோல்? මෙන්න මේක තමයි යකඩ පොල්ල. இதுதான் அந்த இருப்பு கோல். මේකෙන් තමයි අපි ගහන්නේ. இதுல தான் தாக்க போகிறோம். ආමෙන්. ஹalleluya, ஆமென். ඊට පස්සේ උන්වහන්සේ කියනවා அப்புறம் சொல்லுகிறார், 28 කියනවා 28 சொல்லுகிறது, මොකද්ද අල්ලුවේ මේ කියවන්න 28? ඔහුට පහන් තාරකාව දෙන්නෙමි. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். පහන් තාරකාව කියන්නේ මොකද්ද? விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன? උදෑසන ඉස්සෙල්ලාම එන තාරකාව. அதிகாலையில் வருகிற முதலாவது வருகிற நட்சத்திரம். වෙන මොනවත් නෙවෙයි මහිමය. அதோட உள்ள மகிமை. උන්වහන්සේ අපිට මහිමය දෙනවා. அவர் மகிமையை கொடுப்பார். ආමෙන්. ஆமென். දැන් බලන්න මම පෞද්ගලිකව අද සාක්ෂි කියනවා එක එක්කෙනා. இந்த ஒவ்வொருவரும் சாட்சி சொல்கிறார்கள். අපේ සභාවේ අය විතරක් නෙවෙයි දෙයනේ. எங்கள் சபை மாத்திரமல்ல கடவுளே, ඔය ලෝකේ ඉන්න මිනිස්සු මොන ඔය පාස්ටර් සුරේෂ් ගැන කියනවා. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் பாஸ்டர் குறித்து என்னமோ சொல்கிறார்கள். මොනවද කියන්නේ? என்ன சொல்கிறார்கள்? අද අපි තුලින් මම තුලින් பாஸ்டர் மூலமாக සේවය දාලා යන මිනිස්සු සේවයට එනවා. ஊழியத்தை விட்டு வெளியே போக ஊழியத்துக்கு வருகிறார்கள். කැඩෙන පවුල් හැදෙනවා. உடைக்கு போகிற குடும்பங்கள் அங்கே சேர்க்கப்படுகின்றன. වහන සභාවන් විවෘත වෙනවා. மூடப்படுகிற சபைக்கு திறக்கப்படுகின்றன. අද ලෝකේ වටේ මිනිස්සු කෝල් කරලා ඊමේල් එකේ Facebook එකේ යවනවා අනේ පාස්ටර් ඔයා නිසා අපිට පුදුම ආශිර්වාදයක් කියලා. உலகம் முழுவதும் தொலைபேசி மூலமாக, கணினி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அங்கே பேசி, பாஸ்டர் நீ உங்கள் மூலமாக எங்களுக்கு பிரதான ஒரு எழுப்புதல் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதாக මෙහෙ ඉන්න අය සාක්ෂි කියනවා. இங்க உள்ளவங்க சாட்சி சொல்கிறார்கள். අඟහරුවාද එනවා දොස්තර මහත්තයෙක් පවුල පිටින් කොළඹ කළුතර ඉඳන් කාර් එකේ එනවා. கொழும்பு கழுத்திலிருந்து வைத்தின் வருகிறார். ஒரு குடும்பமாக இங்கே வருகிறார் செவ்வாய்க்கிழமை. ඊයේ එයා ටෙලිෆෝන් කරනකොට මම ස්පීකර් එක දාලා රූතිරත් අහපන්කෝ කියන එක நேற்று කියලා. தொலைபேசியில் பேசும்போது ஸ்பீக்கர் போட்டு மற்றவர்களும் கேட்பதற்காக நான் கொடுத்தேன். මොකද එයා කියනවා அவர் சொல்லுகிறார், කළුතර ඉඳන් கழுத்திரல் இருந்து පාන්දර 4ට නැගිටලා මම එනවා. காலை விடி 4 மணிக்கு எழுப்பி நான் வருகிறேன். ළමයි 3 දෙනාත් එක්ක භාර්යාවත් එක්ක එනවා. என் மனைவி 3 பிள்ளைகளோடு வருகிறேன். රෑ වෙලා යන්න යන්නේ. இரவுதான் போவேன். හේතුව காரணம் මං ඇවිල්ලා ඔයාට ස්තුති කියලා කියන්නේ. நான் வந்து உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இதுக்கு தான் வாரேன். මොකද ඔයාගේ වචනෙන් ஏனென்றால் உங்களோட வார்த்தையிலே A to Z වගේ ඔක්කොම YouTube එකේ ඒවා බලන්න. ஆனால் அந்த அக்கன வரைக்கும் உங்களோட எல்லா அந்த வார்த்தையில நான் பலப்பட்டேன். පොඩ්ඩක් ඉන්න. கொஞ்சம் இருங்க. අද ඔය පාස්ටර් සුරේෂ් මෙච්චර දුරට උසස් කරනු ලැබුවේ මොකකට පස්සේද දන්නවද? இவ்வளவு தூரம் பாச சுரேஷ உயர்த்தப்பட்டது எதுக்காக தெரியுமா? අර 2006 අප්‍රේල් 3 ඉඳලා அந்த 2006 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியில் இருந்து යෂබෙල් මට ගහපු ගැහිල්ලේ මම හිතුවා මම මැරෙන්න යනවා කියලා. யேசபேல் தாக்கும்போது நான் மரித்து விடுவேன் என்று நினைத்தேன். 19 සැරයක් මං සිය දිවි නසා ගන්න උත්සාහ කරා. 19 தடவைகள் நான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன். මාව මරන්නත් මිනිස්සු ආවා. கொலை செய்வதற்கும் எத்தனை பேர் வந்தார்கள்? எத்தனை හැබැයි பேர்? ඒ සේරම තුලින් මම ඉවරයි කියලා හිතාගෙන ඒත් ගියා. எல்லாம் முடிஞ்சது. அதுக்குள்ளாக நான் போனேன். මං ඒ තුල යනකොට මාත් එක්ක හිටපු මිනිස්සු දැකපු එක දෙයක්. அதுக்குள்ளாக போகும்போது என்னோடு இருந்தவர்கள் கண்ட ஒரு காரியம், මං තදින් අල්ලගත්තේ වචනේ. நான் இறுக்கமா பட்டுக்கொண்டது ஆண்டு வார்த்தையை. වචනය දේශනා කරනකොට විතරක් வார்த்தையை பேசி போது மாத்திரம் මම යනවා. நான் போகிறேன். නගින්න බැරි දැන නගිනවා. ஏற முடியாததுக்கு ஏறுகிறேன். හිට ගන්න බැරි දැන හිට ගන්නවා. நிற்க முடியாதது நிற்கிறேன். වචනේ අල්ලගත්තා. வார்த்தையை பிடித்துக் கொண்டேன். දෙවියන් වහන්සේ දැන් මාව පාවිච්චි කරා. ஆண்டு பெண்ணை பாவிக்கிறார். ඒ වචනය තුලින් පාවිච්චි කරා. அந்த வார்த்தை மூலமா பாவிக்கிறார். ඔයගොල්ලන්ට කියන්නම්. உங்களோட சொல்லுகிறேன், ඔයගොල්ලොත් අල්ලගන්න. உங்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள். වචනේ අල්ලගන්න. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். සනීප නැද්ද? சுகம் இல்லையா? යන්න ඉස්පිතාල ගානේ. ஆஸ்பத்திரி போங்க, බෙහෙත් ගන්න. மருந்து எடுங்க, ඇඩ්මිට්
වෙන්න. அனுமதிக்கப்படுங்க ஆஸ்பத்திரியில. ඇඬෙනවද? அழுகு வருதா? අඬන්න. அழுங்க. හිට ගන්න බැරිද? நிக்க முடியாதா? ඉඳ ගන්න. இல்லங்க. දැන් කිව්වා අයියෝ පාස මට මෙතන ඉඳ ගන්න බෑ. நீ பாசன இங்க இருக்க முடியல. එළියට ගිහලා ඉඳ ගන්නද? நான் வெளியே போயிருக்கவா? අපේ වර්ෂිප් වෙලාව එළිය ගිහලා ඉඳගෙන හිටියේ. வர்ஷிப் நேரம் வெளியே போயிருந்தார். කමන්නේ. பரவாயில்ல. අපි යන් அங்க ඉස්සරහට. போ முன்னோக்கி. ඇද්දි යන්. இழுத்து போவோம். හරිද? නඩුද යන්න. வழக்கா போவோம். ප්‍රශ්නද යන්න. பிரச்சனையா போவோம். ලෙඩද යන්න. இல்லையா, போவோம். බෙහෙත් බොන්න. மருந்து குடிங்க. හැබැයි ஆனா වචනේ අල්ල ගන්න. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. පසුබට වෙන්න එපා. பின்மாற்றம் அடைய வேண்டாம். දවසක් එනවා. ஒரு நாள் வரும். දෙවන් වහන්සේ කියනවා. அவர் சொல்லுவார் ඇති. போதும். එදායින් පස්සේ බලන්න ඕගොල්ලෝම දෙවන් වහන්සේ කොහොමද? அதன் பிற்பாடு பாருங்க ஆண்டவர் உங்களை எப்படி எடுத்து பாவிக்க போறார். ආමෙන්. ஆமென். පුදුම විදිහට දෙවන් වහන්සේ පාවිච්චි කරනවා. அற்புதமான எடுத்து பாவிக்க போகிறார். ඔයාලට එක දෙයක් මම කියන්න. ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ඉස්සර අපි කතා වෙවි හිටියා. நாங்க மீது கதைத்து கொண்டிருந்தோம். දැන් ඇත්තටම මගේ එක සිහිනයක් සැබෑ වෙනවා. பாஸ்டருடைய ஒரு கனவு நனவாகி வருகிறது. ජනවාරි මාසේ 25 වෙනිදා. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி අපේම බයිබල් ඉස්කෝලේ මැලේසියාවේ අපි පටන් ගත්තා. எங்களுடைய ஒரு வேதாம் கல்லூரி மலேசியாவில் ஆரம்பிக்க போகிறோம். හරිද? சரியா? මවුන්ට් කාමෙල් තියොලොජිකල් කොලෙජ් මැලේසියාවේ. கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரி மலேசியாவிலே ஆரம்பிக்க போகிறது. වෙන වෙන බයිබල් ස්කූල් වල ඉගෙන ගන්න කට්ටිය මට කියනවා. வேறு வேறு வேதாம் கல்லூரி கட்டுரை சொல்கிறார்கள். අයියෝ අපි ඒවෙන් අයින් වෙලා ඕකට එන්න යනවලු. நாங்க இருக்கிறது விலை அங்க வர போகிறோம். මං කිව්වා එහෙම අයින් වෙලා එන්න එපා. பாசம் அங்க விலகி வர வேண்டாம். මේකෙත් ඉගෙන ගන්න. இதுலயும் கற்றுக்கொள்ளுங்க. අපි ක්‍රෙඩිට් දෙන්නම්. நாங்க உங்களுக்கு கிரெடிட் தரோம். ඒවයිත් ඉගෙන ගන්න. அதுலயும் கற்றுக்கொள்ளுங்க. දැන් වැඩේ තියෙන්නේ මොනවද දන්නවද? என்ன தெரியுமா பிரச்சனை? බොහෝ ස්ටුඩන්ට්ස්ලා நிறைய மாணவர்கள் ඒ කියන්නේ පාස්ටර්ස්ලාත් எல்லாம் போதகர்மார்கள். ඒගොල්ලෝ ලෑස්ති වෙලා ඉන්නේ. அவர் ஆயத்தமா இருக்கிறாங்க. ජනවාරි 25 මම යනවා. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பாஸ் போகிறார். නිල වශයෙන් බයිබල් ස්කෝලේ පටන් ගන්නවා. சட்ட ரீதியாக வேதாம் கல்லூரி ஆரம்பிக்க. බලන්න දෙවන් වහන්සේ අපිට කරන දේ නේද? நான் செய்யற காரியத்தை අපේ මෙහෙන් ටීචර්ස්ලා ගිහිල්ලා උගන්වන්න இங்க இருந்து ஆசிரியர் அங்க போய் நான் கற்றுக் கொடுக்க போகிறோம். බලන්න දෙවන් වහන්සේ අපේ சேவைය ஏவா எங்க ஊழியத்தை யார் எப்படி வியாப்தமாக செய்கிறார் என்பதாக පුලුල් කරනවා. வியாப்தம் அடைய செய்கிறார். යේෂබේල ඕනනම් දඟලයි ටික කාලයක්. எஸ்ஸபேல துருள கொஞ்ச நாட்களுக்கு හැබැයි යකඩ පොල්ලෙන් පාලනය කරන්න යන්නේ කවුද? இருப்புக்கோள் ஆளுகை செய்ய போறது யாரு? අපි. நாங்க නැගිටින්න எழுந்திருப்போம். ඇදහිල්ල තියාගන්න. விசுவாசி தடுத்துக் கொள்வோம். තියතිරා සභාවට දෙවන් වහන්සේ කියපු විදිහට தியேத்திரா சபைக்கு ஆண்டவர் சொன்னதை போல අපිව උන්වහන්සේ පාවිච්චි කරනවා. எங்களை அவர் பாவிப்பார். යාඥා කරලා අපි ඉවර කරමු. ஜெபித்து முடிப்போம்.